ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் மூ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜிக்கு கூட ஒரு மூவிடா, ஓகேவா? டேட்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே ஒரு விசேஷம் கொடுத்துட்றேன். டயனாக்கா, உங்களுடைய பார்ட்னருக்கு ஹாப்பி பர்த்டே, ஓகேவா? அண்ணா உங்களோட நேம் எனக்கு தெரியல, நீங்களும் என்கிட்ட சொல்லவே இல்லைக்கா, அதனால தான் ஹாப்பி பர்த்டே அண்ணா. நீங்கள் எப்போவும் டயனாக்கா கூடயும் உங்களோட கிட்ஸ் கூடயும் ரொம்ப ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கணும், ஓகேவா? லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்குன்னா விஷ் யூ மெனி மோர் ஹாப்பினஸ் ஆஃப் த டே. டயனாக்கா உங்களுடைய பார்ட்னருக்கு நீங்கள் சொல்லிடுங்க, ஓகேவா? நான் விஷ் பண்ணிட்டேன், நீங்களும் உங்களோட விஷஸ் கொடுத்துருங்கடா, ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்கில் போகலண்டா. இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய வீடு தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பாஸ்லாம் வந்துட்டு எல்லாத்தையும் தூக்கி உடைக்கிறாங்க. அம்மா அப்படி சொல்கிறாங்க, பாரு ஜிமினி என்கிட்ட பேசாத, போயிடு அப்படி சொல்கிறாங்க. அம்மா ப்ளீஸ்மா சொல்கிறாங்க. இந்த பாரு ஜிமினி எனக்கு உண்மையாக என் பையன் தானது வந்து சொல்கிறாங்க. ஏம்மா சொல்கிறாங்க, பாரு என்னடா பண்ணி வச்சிருக்க நீ சொல்கிறாங்க. போயும் அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்கு. அம்மா அப்படி பேசாதீங்கம்மா சொல்கிறாங்க. இங்கே பாரு உனக்கு கொண்டுடுவோம் தெரியுமா, பையனை கூட பார்க்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஒரு பாசம் கத்துறாங்க. அம்மா புரிஞ்சுக்கோங்க அம்மா அப்படி சொல்லிட்டு நம்ம கிட்ட வராங்க. கெட்ட போயிடு அப்படி சொல்லிட்டு தள்ளி விட்டுறாங்க. ஜின் அப்படி சொல்லிட்டு ஒரு பாசம் கத்துறாங்க. என்ன நடந்துன்னு சொல்கிறாங்க. பாரு என்ன பண்ணுறா சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அப்படியே ஜிம்மில் பிடிக்கிறாங்க. இதில் ஜிம்மோட அப்பா அம்மா தான் நம்ம ஆரம்ப ஜின்னு, ஓகேவா? நான் ஜின் தான் நம்ம ஜிம்மோட பேரண்ட்ஸு. உங்களுக்கு பார்க்க ஓகேனா பாருங்கள், இல்லை ஆக்வர்டாக இருக்குன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போது நம்ம ஜிம்மில் தான் பார்க்குறாங்க. ஜிம்மில் அழறாங்க. ஜனம் தூக்கி வராங்க. அழ சொல்கிறாங்க. டாடுங்க பாருங்கள் அப்பா அம்மாவை சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், நான் புரிய வைக்கிறேன் அமைதியை சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு பொண்ணு பார்க்குற. அம்மா நீங்கள் எதுக்காக அண்ணாவை தள்ளி விட்டுருங்க சொல்கிறாங்க. என்கிட்ட பேசாத எட்ட போடி எப்படி சொல்கிறாங்க. அம்மாங்க பாருங்க புரிஞ்சுக்கோங்க சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிமின், உனக்கு என்ன பண்ணு தெரியாது, கொண்டே போட்டுருவான், பெத்த பையன் கூட பார்க்க மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. ஏம்மா ஏன் இப்படி பேசுகிறீங்க சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் கேட்டுட்ருக்காங்க. என்ன பண்ணி வச்சிருக்கா? ஏன்டா அவனோட அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அவன் சொல்கிறாங்க. அவனை மட்டும் லவ் பண்ணிகிட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் கத்திட்டு இருக்காரு. அம்மா ப்ளீஸ்மா எனக்கு அவரை சொல்கிறாங்க. அவரை பிடிச்சிருக்கு மட்டும் சொல்லு அப்படி உனக்கு கொண்டுடுறேன் அப்படி சொல்லிட்டு அவரும் அவ்வளோ கத்துறாரு. எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாரு திங்ஸ் எல்லாம். நம்ம நம்ஜின் பார்க்குறாங்க. ஜின் அப்படி சொல்லி கத்துறாங்க. அங்கே பாரு நம்ஜின் நீ என்ன வேணாலும் சொல்ல கேட்குறேன், ஆனால் இந்த விஷயத்தை மட்டும் சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜின், இது வரைக்கும் வீட்டில் எல்லா விஷயமும் உனக்கு ஏற்ற மாதிரி உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்திருக்கு, எல்லாமே உனக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கேன். ஏன்னா நீ எல்லாத்தையும் மெச்சூரிட்டியாக ஹேண்டில் பண்ணுவோம், எல்லாத்தையும் பார்த்து பண்ணுவோம். ஆனால் இந்த விஷயத்தை மட்டும் நான் உன் பேச கேட்க மாட்டேன் சொல்கிறாங்க. அதான் தெரியல எனக்கும். ஏன் நம்ஜின் உனக்கு புரிய மாட்டேங்குது? நம்ம பையனோட லைஃப்ல ஏன்டா உனக்கு புரிய மாட்டேங்குது? அவன் சின்ன பையன்டா. நான் ஜங்குக்கு இவனுக்கும் 16 வயசு டிஃப்ரெண்ட் ஆகுது. ஏன்டா உனக்கு புரிய மாட்டேங்குது? இவனுக்கு 20 வயசு தாண்டா ஆகுது, அவனுக்கு 16 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நான் சின்ன கத்துறாரு. இப்போ நான் அம்ஜின் பார்க்குறாங்க. பாருடா அது ஒரு பெரிய விஷயமே இல்லை சொல்கிறாங்க. என்ன பெரிய விஷயமே இல்லை, ஏஜ் பெரிய விஷயம் இல்லை நீ சொல்கிறியா சொல்கிறாங்க. எல்லாரும் இவனும் அவனு ஒன்றா பண்ணலாம் சொல்லுவாங்க. அங்கிள் அப்புறம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஐயோ அப்படி கிடையாது, அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. அவனை பார்த்து அவங்க அப்படி தெரியுது. பாரு அவன் எங்கே இருக்கலாம், அழகாக இருக்கலாம், என்னன்னு சொல்லல. ஆனால் இவனு அவனு எப்படிடா சொல்கிறாங்க. 16 வயசு டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜின், மனசு தான் சின்ன காரணம் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. இங்கே பாரு நம்ம புரிஞ்சுக்கோ, உனக்கு எனக்கும் 2 இயர்ஸ் தான் டிஃப்ரெண்ட். அதுவே எனக்கு கில்ட்டே பார்த்துருக்க முடியுமா சொல்கிறாங்க. ஆனால் நான் கில்ட்டே ஃபீல் பண்ணதே இல்லையே அப்படி சொல்லிட்டு நம்பி சொல்கிறாங்க. என்னதுக்காமா என்றைக்குமே நீ என்னோட 2 வயசு பெரிய பையன் நான் நினச்சதே இல்லை ஜின். ஏன்னா நீ அந்தளவுக்கு மெச்சூரிட்டியாக ஹேண்டில் பண்ணுவேன். சில நேரம் என்கிட்ட குழந்தையாக நடந்துப்பேன், சில நேரம் என்னோட ரொம்ப மெச்சூரிட்டியாக ஹேண்டில் பண்ணுவேன். நான் பிஸ்னஸ்லாம் நம்பர் 1 இருக்கலாம், ஆனால் வீட்டை பார்த்துக்கிறதுக்கு ஒன்றளவுக்கு ஒரு யாரும் பார்த்துக்க முடியாது. குழந்தைங்களை வளர்க்குறதா இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் என் அப்பா அம்மா பார்த்துக்கிட்டு இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நீ தானே பெஸ்ட்டாக இருந்தேன். நான் இது வரைக்கும் ஏஜில் எனக்கு விஷயமே இல்லை. ஈவன் நீ அந்த ஏஜில் இருந்தால் கூட நான் மேரேஜ் பண்ணியிருப்பேன் சொல்லிட்டு நம்பி சொல்ல. ஆனால் நான் அப்படி பண்ணியிருக்க மாட்டேன் அப்படி சொல்லி என்ன சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே பார்த்து எப்படி சுற்றி வந்தது தெரியுமா, நான் நீ ரொம்ப வருஷத்துக்கு எப்படி சுற்றினால தான் சரி 2 வருஷம் தானே அப்படி சொல்லிட்டு நான் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன், ஓகேவா? இல்லைன்னு வச்சுக்கேன் அந்த அளவுக்குலாம் இப்படி ஒரு ஏஜ்க்கு அப்புறம் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் சொல்கிறாங்க. இந்த பாரு ஜின், தயவுசெஞ்சு புரிஞ்சுக்கோ, நீ வேணா அப்படி இல்லாமல் இருக்கலாம். ஜிமினுக்கு ஜங்குக்கோ பிடிச்சிருக்கு, ஓகேவா? ஜங்குக்கு ஜிமின் லவ் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. அது லவ் இல்லை சொல்கிறாங்க. அம்மா ப்ளீஸ் தப்பாக பேசாதீங்க சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின் பார்க்குறாங்க. எப்போ நாள் இப்படி மாறினேன், குழந்த மாதிரி இருந்தேடா, எப்போ அப்படி மாறினேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் தான் கேட்குறாங்க. அம்மா ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோங்க சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப கெஞ்சுறாங்க. பாரு ஜின், ஜிமின் நான் என்ன பண்ண தெரியாது பார்த்துக்கோ, உன் மேலே நான் உயிரே வச்சிருக்கேன், உன் மேலே சின்னதாக ஒரு தூசு கூட தாங்க மாட்டேன். ஆனால் இப்போ உன்னை எந்த அளவுக்கு திட்ட மாதிரி வச்சிருக்க புரிஞ்சுக்கோ ஜிமின். இங்கே பாரு சொல்லுங்க. ஜிமின் தான் கிட்ட வராங்க. ஜிமின் ரொம்ப அழகாக ஜின்ன ஹக் பண்ணிட்டேன். அம்மாங்க பாருங்கள், நீங்கள் சொன்னால் எல்லாமே கேட்போம்மா, இது வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த ஒரே ஒரு விஷயத்த வந்து எனக்காக விட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின்காக கேட்குறாங்க. எனக்கு கோவம் வருது. ஏன் ஜிமினுக்கு புரியல. இப்போ அங்கே பாருடா தங்க, இப்போ அப்படிதான் தெரியும். ஆனால் கொஞ்சம் ஏஜ் ஆக ஒரு மாதிரி இருக்கும்டா, எல்லோரும் ஒரு மாதிரி பேசுவாங்க. பாரு ஈவன் ஒரு மேரேஜ் அரேஞ்ச் பண்ண கூட எல்லாரும் உங்களோட வேறு விஷயம்லாம் பார்க்க மாட்டாங்கடா, உங்களோட ஏஜ் பற்றி தான் எல்லாரும் பேசுவாங்க சொல்கிறாங்க. அம்மா பேசுகிறவங்க 2 நாள் பேசுவாங்களா, 4 நாள் பேசுவாங்களா, அதுக்கப்புறம் அவங்க போயிடுவாங்கம்மா. இது என்னோட லைஃப்மா சொல்கிறாங்க. ஏன் ஜிமினி இவ்வளோ புரியாதமாக இருக்கா, அப்படி என்னடா பண்ணா அவங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜென்னு தாண்டா கத்திட்டு இருக்காரு. ஜிமினுக்கு ரொம்ப அழகாது. அம்மா அவரோட ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறோமா, சேஃபாக ஃபீல் பண்ணுறோமா சொல்கிறோம். ஜிமின் நம்ம நான் ஜின்னுக்கு அவ்வளோக்கும் வருது. கடவுளே அப்படி சொல்லிட்டு தள்ள கையை வச்சு அடிச்சுக்கிறாரு. நம்பிச்சுட்டு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. ஓகேம்மா நான் அப்படின்னா நான் ஒரு முடிவு எடுக்கிட்டா சொல்லி கேட்குறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேம்மா யாரையும் சொல்கிறாங்க. என்ன அப்படி ஜின் பார்க்குறாங்க. ஆமாம்மா நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், நான் ஜங்குக்கு மேரேஜ் பண்ணிக்கல அப்படின்னா வேறு யாரும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு வேறு யாரும் லைஃப்பில் வரவே கூடாது, நான் லாஸ்ட் வரைக்கும் உங்கள் பையனாக இருந்துருவா அப்படின்னு சொல்லி ஜிம் கேட்குறாங்க. ஜின்ன அழகாரு. ஏன்டா அப்படி பேசுகிற, நான் உன்னை இப்படியே வளர்த்தேன், ஏன் ஜின் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி ஜின் அழகாரு. உனக்கு
உனக்கு மேரேஜ் பண்ணி பார்க்கணும், எனக்கு உன்னோட குழந்தைங்களும் பார்க்கணும் எவ்வளோ ஆசையாக இருக்கும் தெரியுமா, ஏன் ஜிம் இப்படி பேசிகிட்டு இருக்கா சொல்கிறாங்க. அந்த பையனை தவிர வேறு யாருனாலும் சொல்லிட்டா, ஜங்குக்கு தவிர வேறு யாருனாலும் சொல்லுவாங்க மேரேஜ் பண்ணிக்கிற அம்மா அப்படின்னு சொல்லி ஜின்னு சொல்கிறாரு. ஜிம் பார்க்குறாங்க, அம்மா எனக்கு அவர் தவிர வேறு யாருமே வேணாம்மா, என் மனசில் அவர் மட்டும்தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. 5 years நான் அவர் தான் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல ஜின்னுக்கு அவ்வளோ கோவமாக இருக்குது. என்ன பேசுகிற, அவர் இப்போ தான்டா நீ பார்த்தா சொல்கிறாங்க. இல்லைம்மா அதை சொல்கிறாங்க. சொல்கிறாங்க, அம்மா எனக்கு ஜங்குக்கா சொல்கிறாங்க. எனக்கு ஜங்குக்கா 5 yearsக்கு முன்னாடி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல எனக்கு ஷாக் ஆகுது. என்ன ஜிமின் பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அம்ஜத் பார்க்குறாங்க. இங்கே பாரு ஜிமின் என்ன பேசுகிற, இப்போ தானே நம்ம ஜங்குக்கு ஃபாரின்லேருந்து வந்தாங்க, வந்துட்டு ஒரு 1 year தான் இருக்கும், இப்போ தான் நாங்கள் பிஸ்னஸ் பார்ட்னராக ஆனோம், உனக்கு எப்படி தெரியும் 5 வருஷமாக எப்படி நீ சொல்லிட்டு நம்ம அம்ஜத் கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அது டேட் சொல்கிறாங்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்பா அம்மாட்ட போய் சொல்லாமல் சொல்கிறாங்க. இப்போ ஜியாவை பார்க்குறா, அண்ணா என்ன சொல்கிற நீ, இப்போ தானே ஜங்குக்கு அங்கே வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாங்க, வந்து கொஞ்சம் டேஸ் தானே ஆகுது, நீங்கள் அதுவும் அவங்க இவ்வளோ டேஸ் அவங்க லண்டனில் தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியா சொல்கிறா. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. டேட் அது வந்து சொல்கிறாங்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிமின் உட்காராங்க. இப்போ நம்ம வந்து பக்கத்தில் உட்காராங்க. நம்ம ஜிமினோட டேஸ்ட்லாம் வெயிட் பண்ணுறாங்க. சொல்லு அப்பா கிட்டே எதுவும் மறக்காமல் சொல்லு அப்படி சொல்கிறாங்க. டேட் அது வந்துட்டு சொல்கிறாங்க 5 years before 11th படிச்சுன்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம அப்படியே ஒரு ஃப்ளாஷ் பேக் போகலாம்டா. இப்போ ஒரு ஸ்கூல் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஸ்கூலில் இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஆனுவல் டே வைக்கிறாங்க. 11th வந்துட்டு அதான் 10th முடிச்சு 10th வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்க. 11th போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆனுவல் டே வைக்கிறாங்க. அங்கே ஒரு சீஃப் கெஸ்ட்டாக ஒரு பர்சன் வந்திருக்காங்க. எல்லாரும் பார்க்குறாங்க. வாவ் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாரு இந்த அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. அவர் பார்த்தா அங்கிள் மாதிரி இருக்காரு, எவ்வளோ எங்கே இருக்காரு சொல்கிறாங்க. ஆமாம் ஆனால் எவ்வளோ அழகாக இருக்காரு பாருன்னு சொல்கிறாங்க. அவர் தான் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறதாக வந்திருக்காங்க. யங்கஸ்ட் பிஸ்னஸ் மேனாமா நேமு ஜான் ஜவுக்கா சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் சொல்கிறாங்க. பாரு எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலில் உள்ள பொண்ணுங்க பசங்க சொல்லிட்டு எல்லாரும் அவரே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் ரொம்ப இன்னசென்ட்னு வச்சுக்கோங்களேன். யாராவது தொட்டால் கூட பயப்படுவாங்க, அவ்வளோ இன்னசென்ட்டு. அவங்க யாராவது முள்ளி கூட வீட்டில் போய் சொல்ல பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பியூரான ஒரு பியூர் சோல். ஒரு பர்சன் வந்து ரொம்ப க்யூட்டாக அழகாக வச்சுருக்காங்க. யோஞ்சினா சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. யோஞ்சினா நிறைய க்ரௌடாக இருக்குது, பின்னாடி போய் நிற்போமா சொல்கிறாங்க. ஏன்டா அங்கே ஒரு பயப்படா சொல்கிறாங்க. இல்லை யோஞ்சினா பின்னாடி போய் நிற்போமா சொல்கிறாங்க. அப்போ முன்னாடி இருக்காவா, முன்னாடி வேண்டாவா, வேண்டாம் சொல்கிறாங்க. சரிப்பா சொல்லிட்டு 2 பேரும் பின்னாடி நின்றுருக்காங்க. ஏன்னா யோஞ்சினா ஜிமின் பெஸ்ட் ஃப்ரெண்ட் 2 பேரும் நின்றுருக்காங்க. இப்போது அந்த ஃபங்க்ஷன் ரொம்ப அழகாக போகுது. இங்கே ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க, மோட்டிவேஷன் ஸ்பீச் தான். ஹாய் மை நேம் ஜான் ஜவுக் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இந்த வயசில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மனசில் வரலாம். ஆனால் இப்போ மட்டும் நீங்கள் உங்கள் ஸ்டடீஸை ஃபோக்கஸ் பண்ணிங்க, அப்புறம் உங்கள் கரியர் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா லைஃப்பில் வந்து கண்டிப்பாக என்ன மாதிரி நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். என்ன மாதிரி இல்லை என்னோட பெட்டரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜவுக் தான் அதை ஸ்பீச் கொடுக்குறாங்க. எல்லோரும் பார்க்குறாங்க. வா இவ்வளோ அழகாக இருக்காங்க. அவர் ரொம்ப அழகாக ஒரு சிம்பிளாக ஸ்பீச் கொடுக்குறாங்க. எனக்கு தெரியும் ரொம்ப பேசினா உங்களுக்கு பிடிக்காது சொல்லிட்டு ஓகேவா, கண்டிப்பாக ஒன் டே நீங்களும் உங்கள் ஸ்கூலில் இதே மாதிரி வந்து பேசணும். இல்லை நீங்கள் இன்னொரு ஸ்கூலுக்கு இந்த மாதிரி வந்துட்டு போயிட்டு ஒரு சீஃப் கெஸ்ட்டாக போகணும், அதுக்கு என்ன பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 2-3 வேர்ட்ஸ் மட்டும் பேசிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி இந்த மைக் எடுத்துட்டு இறங்கிட்டு இருக்கா அந்த ஸ்டேஜை விட்டு. பார்க்குறாங்கன்னா கிளாப் பண்ணுறாங்க. வா சூப்பரில் சொல்கிறாங்க. அச்சோ ஜோன்ஜினா சொல்கிறேன். என்ன சொல்கிறாங்க, எனக்கு ரெஸ்ட் ரூம் சொல்கிறாங்க. ரெஸ்ட் ரூமா சரி போடா சொல்கிறாங்க. நீயும் வாயே சொல்கிறாங்க. டே இப்போ இங்கே பாரு இதான் அழகாக போயிட்டு டான்ஸ் நான் பார்க்குற நீ போய்ட்டு சொல்கிறாங்க. பயமாக சொல்கிறாங்க. அங்கே பாரு இஷ்டம் பயப்படாது, நம்ம ஸ்கூல் தானே போக சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜிமினோட பயந்துட்டு போகிறாங்க. இங்கே ஜிமினுக்கு நிறைய பேர் மொழி பண்ணுவாங்க. யோன்ஜினா ஒவ்வொரு பிளேஸ்க்கு தான் அவர் சர்வ் பண்ணுவார். ஜிமின் பயந்துட்டு போகிறாங்க. ரொம்ப பயந்துட்டு போய்ட்டு ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. போயிட்டு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஒரு பர்சன் நம்மளும் பிளாக் பண்ணுறாங்க. பேபி பாய் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்கக்கா மிகவும் அப்படி கூப்பிடாத, எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி கூப்பிடக்கூடாது சொல்லிட்டு, தப்பு அப்படி பேசக்கூடாது சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படியே ஆச்சு உங்கள் பாரு என்ன அழகு சொல்லிட்டு அந்த பர்சனுக்கு ஜிம்னத்தோட கிட்ட வர உங்கள் பாரு அப்படி பண்ணால் தப்பு சொல்கிறாங்க. தள்ளி நான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா இத்தனை டேஸ் கூட என்கிட்ட தப்பிச்சிட்டே இருந்தா யோசிச்சுட்டு ஒவ்வொரு டைம் சேவ் பண்ணிட்டே இருந்தான். இன்னைக்கு ஆனுவல் டே நடக்குது ஓகேவா, அங்கே பாரு அந்த சவுண்ட் மியூசிக்கில் நீ கத்துனா கூட யாருக்கும் கேட்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு எது பண்ணிடாத ப்ளீஸ், ஐ எம் பேக்கிங் யூ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ஜிமின் அப்படியே கெஞ்சுறாங்க. அந்த பர்சன் அப்படியே இந்த மாதிரி பார்க்குறான். இவன் எப்போதுமே ஜிமின் மேலே ஒரு கண்ணோடு சுற்றிக்கிட்டு இருப்பான். நான் ஸ்கூல் படிக்கிறோம் இதெல்லாம் தப்பு இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்ல. அப்படியா ஆனால் இவ்வளோ அழகாக இருக்கே, உனக்கு பார்த்துட்டே இருக்கிறவங்கள இருக்கே, எவ்வளோ உனக்கு பார்த்துட்டே இருக்கேன், ஒரு டைம் டேஸ்ட் பண்ணி எவ்வளோ ஆசை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல. ஜிமினுக்கு பயமாக இருக்குது. அப்படி பேசாத இந்த கொண்டு தப்பு அப்படின்னு சொல்லி ஜிமின் என்ன பண்ணுறாங்க, அந்த பர்சன் தள்ளி வச்சு பார்க்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த பர்சன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். நம்ம ஜிமினுக்கு ரொம்ப குழந்தை மாதிரி ஒரு மாதிரி இருப்பார். ஜிமினுக்கு ஃபைட் பண்ணாதான் எதுவும் வராது. அப்படி பார்க்குறது குழந்தை மாதிரி வளர்த்து வச்சுருப்பாரு நம்ம ஜின்னு. நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. ப்ளீஸ் மிகவும் நான் கெஞ்சி கேட்குறேன் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம மிகவும் விடுறதவே இல்லை. அங்கே பாரு நான் ஒரு டைமாவது நான் டேஸ்ட் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி ஜிம்னுக்கு கிட்ட வரான். ஜிம்னுக்கு பாவுக்கு ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ யார் பாசம் என்ன பண்ணுறாங்கன்னா ஜூன் ஷர்ட்டை தான் கை வைக்கிறான். ப்ளீஸ் விட்டு அப்படி சொல்லி தடவி விடுறாங்க. இப்போ வந்துருக்கு அந்த ஷர்ட்டில் போய் கை வைக்க அவன் இழுக்கும் போது இப்படி பட்டன்லாம் தெரிச்சிட்டு ஜிம்மோட ஷர்ட்லேருந்து ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ அப்படி சொல்லிட்டு ஹைட் பண்ணிக்கிற ஹேண்ட் வச்சுட்டு ப்ளீஸ் வேண்டாம் சொல்லிட்டு கத்துறாங்க. இப்போ ஒரு பாஸ் சொல்கிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சொல்கிறாங்க. என்ன சார் சொல்கிறாங்க. ரெஸ்ட் ரூம் எந்த பக்கம் சொல்கிறாங்க, அது அந்த பக்கம் அப்படி சொல்கிறாங்க. அப்படியே சார் ஓகே சார் தேங்க்யூ சொல்லிட்டு வராங்க. அச்சோ எவ்வளோ அழகாக சொல்லிட்டு பொண்ணு அப்படி போயிட்டு இருக்காங்க. இங்கே சவுண்டு மியூசிக் சவுண்டு கேட்குது. சேம் டைம் ஒரு மாதிரி யாரும் வர சவுண்டு கேட்குது. ப்ளீஸ் ஹெல்ப் சொல்லிட்டு கத்துறாங்க. கத்துறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ அந்த மிகன் போயிட்டு ஜிம்முடைய மவுத்தை போயிட்டு கை வைக்கிறாங்க.
கேட்குறான். இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ரெஸ்ட் ரூம் டோர் வந்து நாக் ஆகுது, அதாவது மெயின் டோர் இருக்குல்லையே அது நாக் ஆகுது. பார்க்குறாங்க ஜிமின், பார்க்குறாங்க யாரும் வந்திருக்காங்க, கண்டிப்பாக தானே சர்வ் பண்ணுறாங்க சொல்லிட்டு ஒரு பார்க்குறாரு. இங்கே பாரு என்கிட்ட தான் உன்னை யாரும் சர்வ் பண்ண சொல்லிட்டு அந்த பாசல் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ளே தள்ளிட்டுறாங்க, ஜிம்மில் தள்ளிட்டு. இப்போ இவங்க போய்ட்டு மெயின் டோர் ஓப்பன் பண்ணிடுறான். ஓப்பன் பண்ணிட்டு ஒரு பர்சன் பார்க்குறாங்க, எதுக்காகப்பா மெயின் டோர் லாக் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க. நான் கொஞ்சம் ஷை பர்சன் சொல்கிறாங்க, ஷை பர்சன் சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் பார்க்கும்போது அப்படி தெரியல சொல்லிட்டு நினச்சிட்டு சரிட்டு அவரும் போய்ட்டு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மில் வந்துட்டு அழற சவுண்ட் அழ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ப்ளீஸ் அம்மா எப்படியாவது என்ன சர்வ் பண்ணிட்டீங்களா, எனக்கு பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னா அங்கே வந்துடுறேன், எனக்கு பயமாக இருக்கு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ரூம் வந்து வெளி லாக்காக இருக்குது. உள்ளேருந்து அவர் அழறாரு, அப்படியே கதவு தட்டுறாரு. இப்போ இந்த பாசல் பண்ணுறாங்க, நம்ம ஜங்க் தாண்டா ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பார்க்குற ஒரு மாதிரி வேடாக இருக்குது அந்த பிளேஸை சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. இந்த பாசல் அப்படி நின்றுட்டு இருக்கான் இன்னொரு இடத்துல, அதே மாதிரி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த பொசிஷன் நின்றுட்டு இருக்கான். சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படி விட்டுட்டு இப்போ டோர் ஓப்பன் பண்ணிட்டு போகலான்னு பார்க்க வந்துட்டு ப்ளீஸ் யாராவது ஹெல்ப் பண்ணுங்க சொல்லிட்டு அப்படியே ஒரு வாய்ஸ் கேட்குது. இப்போ நம்ம திரும்பி பார்க்குறாங்க, பார்த்தா எல்லாரும் பார்க்குறாங்க இந்த பாசல் வந்து ஓப்பன் இதை ஓப்பன் யூஸ் பண்ணுறாங்க. இன்னொரு பர்சன் லாக் ஆகிருக்கு. இது என்ன லெட்டின் மாதிரி இருக்குது, அங்கே லாக் ஆகிருக்கு, வெளி பக்கம் லாக் ஆகிருக்கு. ஆனால் சவுண்டு கேட்க ஜம்ப் பார்க்குறாங்க. ஜம்ப் திறக்கலாம் பார்க்க அந்த பர்சன் பார்க்குறாங்க. சார் சொல்கிறாங்க என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இது இங்கே என்ன சவுண்டு கேட்க சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை சார் அதான் உங்களை போங்க சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் போகிறாங்க, அந்த மியூசிக் சவுண்டு கேட்குது, இந்த சின்ன அலர் சவுண்டு கேட்குது, ஒரு மாதிரி இருக்குது, யாரும் அலற மாதிரி சொல்கிறாங்க. ப்ளீஸ் அப்படி சொல்லி டோர் நாக் பண்ணேன். இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க, அந்த பர்சன் ஒரு மாதிரி பார்த்துட்டு சார் நீங்கள் போங்க நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. தலை சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்து ஒரு பர்சன் அப்படியே அழுதுட்டு நிற்கிறாங்க. ஷார்ட் பட்டெல்லாம் அப்படி ஓப்பன் ஆகிருக்கு. பார்க்குறாங்க நீ யார் சொல்கிறாங்க, ப்ளீஸ் சார் என்ன சர்வ் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. பார்க்குறாங்க அந்த பர்சன் திரும்பி பார்க்குறாங்க. அப்படி கூப்பிட்றாங்க, அங்கே பாருங்க சார் இது உங்களுக்கு தேவையில்லாத அவன் பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. என்ன எனக்கு பாய் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட் எதுக்காக விட்டு எனக்கு சார்ஜ் வச்சிருக்கா சொல்லிட்டு ஜம்மு கேட்குறாங்க. இங்கே பாருங்க அவனுக்கு எனக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன ஃபைட்டு, அதனால தான் சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா உனக்கு ஃபைட்டாக இருக்கலாம், ஆனால் இந்த மாதிரி அபியூஸ் பண்ணி ரொம்ப தப்பு சொல்லிட்டு இங்கே பாரு உன் பேரை சொல்கிறாங்க. பார் ஜிமின் ப்ளீஸ் என்ன சர்வ் பண்ணுங்களேன் அப்படி சொல்லிட்டு அந்த ஜிமின் சொல்ல ஒரு மாதிரி இருக்குது. வேலை வா சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் சார் இங்கே பாருங்க என் பாய் ஃப்ரெண்ட் கையில சொல்கிறாங்க. இல்லை என் பாய் ஃப்ரெண்டில் போய் சொல்கிறான் அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜம் பார்க்குறாங்க. இங்கே பாருங்க யார் எதுக்காக பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜாமியும் பார்த்து கேட்குறாங்க. இது மிகவும் நான் இங்கே பாருங்கள் சார் நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக வந்தீங்களா வந்து வேலையை மட்டும் பார்த்து போயிட்டே இருங்க சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு ஜம் பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ப்ளீஸ் மேக்கிங் யூ ஹெல்ப் பண்ணுங்க சொல்லிட்டு ஜிம் கேட்கா. அதை பார்க்குற ஜம் ரொம்ப மாதிரி இருக்குது. பார்க்குறாங்க ஷர்ட் பட்டலாம் ஜிம்மில் அவருக்கு நான் கை வச்சு ஹைட் பண்ணிக்கிறாரு அந்த ஷர்ட்டெல்லாம். ஜம்க்கு கொஞ்சம் கூட யோசிக்காம அவர் போட்டு அந்த கோட்டை அப்படி ரூம் பண்ணிட்டு இதை போட்டு கோட் வேர் பண்ணி விடுறாரு. வேர் பண்ணி பார்க்குறாங்க அந்த பசங்க. நீ என்ன சொல்கிறாங்க பாய் ஃப்ரெண்டா இவன் இப்படி ஆடுறான் அவன் பாய் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அது ஸ்கூல் படிக்கிறப்ப பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. பாருங்கள் சார் ஸ்கூல் படிக்கும்போது லவ் பண்ண கூட ரூல்ஸ் இருக்கா சொல்கிறாங்க. அங்கே பாரு உன் லிமிட் அவ்வளோதான், இதுக்கு மேலே பேசாது, என்ன இவ்வளோ ரூடாக பேசிகிட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இவன் போய் சொல்கிறாங்க சார் இவன் வந்துட்டு எப்போது என்கிட்ட இப்படி பேட் ஆச்சு அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம்னு பார்த்தா பார்க்குறது குழந்த மாதிரி இருக்குது, இவனை பார்த்தா கொஞ்சம் மெச்சூரிட்டியாக பேசலாம், அது பார்க்க ஜம்க்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ப்ளீஸ் என்ன எப்படின்னா கூட்டிகிட்டு போய் ஃப்ரெண்டுக்கிட்ட விட்டுறீங்களா சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறாங்க. ஜம்க்கு நல்லா புரிஞ்சுது இவங்க கொஞ்சம் பேட் பாய் போல சொல்லிட்டு சரி வா சொல்லிட்டு பிடிக்கிறாங்க ஹேண்டை. இப்போ அந்த மிகுன் என்ன பண்ணுறான் அப்படி ஜம்கோட ஹேண்டை தட்டி விட்டு ஜிம் இந்த பக்கம் எடுக்கிறான். ஜிம் பயமாக இருக்குது ப்ளீஸாக சொல்கிறாங்க. ஜம்க்கு இது வரைக்கும் ஸ்கூல் பையன் அடிக்கக்கூடாதுக்காக ஒரு அமைதியாக இருப்பார். இப்போ அவருக்கு ரொம்ப கோவம் வந்து என்ன பண்ணுறான்னா ஜிமின் இந்த பக்கம் தள்ளி வச்சு தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க. உங்க எப்படி கணக்கு ஒரு ஸ்லாப் வைக்கிறாங்க. அந்த பர்சனோட லிப்ட்டுக்கிட்ட அப்படியே பிளட் வருது. இங்கே பாரு சார் நான் யார் தெரியுமா சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க இந்த ஸ்கூலில் படிக்கிற ஒரு ப்ரொஃபஸரோட பையன் சொல்கிறாங்க. ஓ அதனால தான் சார் இந்த அளவுக்கு ஆடிச்சிங்களோ சொல்கிறாங்க. ஏண்டா உன்னோட அப்பா வந்து ப்ரொஃபஸராக தான் என்ன பண்ணுவேன் யார் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அழிச்சிருக்காங்க சார் இவங்க எப்போது தான் சொல்கிறாங்க. இல்லை அமைதியாக சொல்லுவாங்க. எவ்வளோ தைரியம் தான் ஃபஸ்ட்டு நீ லவ் பண்ணுற பர்சனாகவே இருந்தாலும் அவங்களை இந்த மாதிரி அபியூஸ் பண்ண உனக்கு ரைட்ஸ் கிடையாது. செகண்ட் உன் கூட படிக்கிற பையன் அவனை வந்துட்டு இந்த மாதிரி போது ரெஸ்ட் ரூம் வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கோ அது திமுறை பேசிட்டு இருக்க. உன்னோட அப்பா யாராக இருந்தாலும் என்ன எனக்கு அந்த ஸ்கூலோட பிரின்சிபலாக இருந்தால் கூட எனக்கு அவ்வளோ கிடையாது சொல்லிட்டாங்க. கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க அந்த பர்சனை அப்படியே ஸ்லாப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடி வெளுத்து வாங்கிறாரு. அந்த பர்சனோட ஷர்ட்டை கூட பிடிச்சி விட்டுறாரு. இந்த பாரு இப்படியே இதே மாதிரி வெளில போ ஓகேவா, இதே மாதிரி வெளில போய் யாராவது கேட்டால் இப்படி ஒரு பர்சனை அடிச்சாங்க சீஃப் கெஸ்ட்டாக வந்தாங்க ஏன் அடிச்சன்ற ரீசனே சொல்லு அப்படி சொல்லிட்டு ஜனக்கு சொல்ல அந்த பர்சன் பார்க்குறான் பயந்துடும். அது சொல்கிறாங்க அங்கே பாரு இனி ஒரு டைம் எந்த பர்சன் கிடையாது இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ண சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. இல்லை உனக்கு இதோட நான் சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க. அந்த பர்சன் அப்படியே பிடிச்சி எடுக்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. சார் சொல்கிறாங்க பாரு இங்கே எது சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பர்சனை எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க பிரின்சிபல் ஆஃபீஸ் போகிறாங்க. இங்கே பிரின்சிபல் சார் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் அங்கே நடந்துட்டு அவர் இங்கே வந்துருப்பாரு. ஐயோ சீஃப் கெஸ்ட் அவங்க ஜங்கு சார் எங்கே போகிறாங்க தெரியல சொல்லி பார்த்துருக்காங்க. பிரின்சிபல் சார் சொல்கிறாங்க சார் ஜங்கு சார் சொல்கிறாங்க ஒரு ஃபேவர் பண்ணுங்க சொல்லுங்கள் சொல்கிறாங்க. இந்த பசங்க தெரியுமா சொல்கிறாங்க இது ப்ரொஃபஸர் லீவோட பையனாச்சும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு ரெஸ்ட் ரூம் நடந்தாலும் சொல்கிறேன். ஐயோ மேலே எத்தனை டைம் கம்மி வந்துருக்கு என்ன பண்ணியிருக்கே சொல்கிறாங்க. இது வரைக்கும் புள்ளி மட்டும் தான் பண்ணிக்கிறது எல்லாரும் இப்போ இவ்வளோ கேவலமாக பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. உங்க கூட படிக்கிற பையனை இந்த மாதிரி பண்ணலாமா சொல்லி கேட்குறாங்க. சார் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க இந்த பையனை கண்டிப்பாக நீங்கள் பனிஷ் பண்ணணும் கண்டிப்பாக சார் பனிஷ் பண்ணுற சொல்லிட்டு அவரும் அது மட்டும் இல்லாமல் சின்னோடைய அப்பாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா சொல்கிறாங்க.
என்னன்னு சொல்கிறாங்க. ஏன் சார் சொல்கிறாங்க, இல்லை அந்த பர்சனோட அப்பாவுமே வந்துட்டு ஒரு பெரிய பர்சன் தான், பிஸ்னஸ் மேன் தான், அவர் ரொம்ப நம்பிக்கையோட சேர்த்து விட்டு போயிருக்காரு சொல்லிட்டு எங்கிட்ட சொல்லியிருக்காரு. ரொம்ப குழந்தை மாதிரி இன்னசென்ட்டான பையன் ஜிமின், அதனால் கொஞ்சம் பார்த்துக்கவங்க கூட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் சொல்ல ஜம்ப் ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க சார், அந்த பையன் மட்டும் இல்லை, எந்த பையனாக இருந்தாலும் சரி, இன்னசென்ட்டாகோ அவங்க இன்னசென்ட்டோ இல்லை நார்மலான பையனோ யாராக இருந்தாலும் சேஃபாக பார்த்துக்கோங்க, நம்மள பேரண்ட்ஸ் வந்து உங்க நம்பி தான் அனுப்புறாங்க சொல்லிட்டாங்க. இல்லை சார் கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேன், என்னோட மிஸ்டேக் தான் நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு அவங்கள மன்னிப்பு கேட்குறாங்க. ஜம்ப் கிட்ட ஓகே சார் சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார், வந்ததும் ஏதோ கெஸ்ட்டாக வந்துட்டு போகாமல் ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டு போய் ஒரு பையனை சேவ் பண்ணி சொல்கிறாங்க. ஓகே சார் சொல்லிட்டு அவரும் சரி ஓகேவா நீ பார்த்துக்கோங்க சொல்லிட்டு இந்த பையனை வந்துட்டு கண்டிப்பாக நான் சஸ்பெண்ட் பண்ணிடுறேன், அதுக்கான நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜம்முக்கு அப்படி வெளில வராங்க. இப்போ ஜிம்மினுக்கு அந்த ரெஸ்ட் ரூம் தான் வராங்க. ஜிம்மின் அந்த ரெஸ்ட் ரூம் பாஸ் வந்து அழுத்திட்டு வச்சுருக்காங்க. இந்த பக்கம் யோன்னு சொல்லி என்னடா இவ்வளோ நேரம் காணுமே போகணும்னு சொல்லிட்டு தெரிய வந்து பாரு. இப்போ ஜிம்மின் அழுத்திட்டு இருக்கா. ஜிம்மின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. யோன்ச்சு நான் சொல்ல போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அந்த மிகவும் சொல்கிறாங்க பாரு என்ன சொல்லி பார்க்குறாங்க, இது யார்கிட்ட போட்டு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ ஜம்ப் வராங்க. எங்கள் பார்ப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. தேங்க்யூ சார் சொல்கிறாங்க. ஜிம் வந்து கையை தட்டு கும்பிடுறாங்க. பாரு அப்ளை பண்ண ஓகேவா, இங்கே பாரு உன் பேரை சொல்கிறாங்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க. பாரு ஜிம்மின் நல்லா உனக்கு தெரிஞ்சுக்கோ, எப்போதும் ஒருத்தவங்க பார்த்து பயப்படாது. ரெண்டாவது இந்த மாதிரி நீ வந்துட்டு அவங்களோட ஹைட்டு வெயிட்டுன்னு ஒரு விஷயமே இல்லை. ஃபஸ்ட்டு உன்னோட பர்சன் அட்டாக் பண்ணுறாங்கன்னா அப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்ட இந்த ஒன்று நீயே தான் சர்வ் பண்ணிக்கணும் ஓகேவா. ஒருத்தவங்க எப்போதும் வருவாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஒன்று யார் சர்வ் பண்ணுவாங்க, எப்படி ஒருத்தவங்களை நம்மளை வந்து காப்பாற்றுவாங்கன்னு நினைக்காம நம்மளே எப்படி நம்ம காப்பாற்றிக்க முடியும், நீ தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி நீயே ப்ரொடெக்ட் பண்ணிக்க அதை ட்ரை பண்ணு ஓகேவா. உனக்கு ஃபைட் பண்ண தெரியாது சொல்லி கேட்குறாங்க. அதுவும் சொல்கிறாங்க பாருப்பா நல்லா வந்துட்டு ஆக்டிவாக ஓகேவா, ஃபைட்டிங் ஸ்கில்க்கு வந்து கற்றுக்கோ. மற்றவங்களை சர்வ் பண்ணுறோம் இல்லையா, ஒன்றும் நீ சேஃபாக பார்த்துக்கிறதுக்காக நீ கொஞ்சம் பேசிக்காக வந்துட்டு இதெல்லாம் கற்றுக்கோ சொல்கிறாங்க. நான் வந்துட்டு எத்தனை சொல்லியிருக்கேன் சொல்லிட்டு நம்ம யோசிச்சு சொல்கிறாங்க. சார் சார் ரொம்ப தேங்க்யூ சார், இவன் ரொம்ப குழந்தை மாதிரி சொல்கிறாங்க, பார்த்தா இது பாரு சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்க் தான் என்ன பண்ணுறாங்க, ஜிம்னுடைய அந்த ஹெட்டில் அப்படியே கை வச்சு ஒரு மாதிரி டியூ விடுறாங்க. ஜிம்னுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஜங்க் பார்க்குறாங்க. ரொம்ப எப்படின்னா ஒரு சேவிங் கார்டு மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இப்போ நம்ம ஜம்ப் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க. உங்கள் கோட் சொல்கிறாங்க, இல்லை நீ போட்டுக்கோ ஓகே, அந்த கோட்டை நீ வச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்ப்போம் ஃப்ரெண்டை பார்த்துக்கோ சொல்கிறாங்க. இனிமேல் உனக்கு அந்த ஸ்கூலில் அந்த பிரச்சனை வரான்னு நினைக்கிறேன், உனக்கு பிரின்சிபல்ட்ட நான் பேசிருக்கேன் ஓகேவா. இதுக்கு அப்படியே ஒரு பிரச்சனை வந்தாலும் ஒன்று நீ அதில் சேவ் பண்ணிக்க நீ தயாராக இருக்கணும் சரியா சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி குழந்த மாதிரி இருந்தால் நிறைய பேருங்க இந்த வேர்ல்டு ரொம்ப ப்ரூவலானது, அதனால் ஒன்று நீயே தான் சேவ் பண்ணிக்கணும் ஓகேவா புரிஞ்சுதான் சொல்கிறாங்க. தேங்க்யூ சார் ஜிமின் நம்ம எவ்வளோ ரொம்ப லவ் பண்ணுறாங்க. இட்ஸ் ஓகே அப்படி சொல்லிட்டு அவர் நல்லா படிக்கணும் என்ன சொல்லிட்டு நம்ம ஜம்முக்கு வந்துட்டு பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன் அப்படின்னா நீ ரொம்ப போல்டாக இருக்கணும், ரொம்ப மெச்சூரிட்டியாக ஹேண்டில் பண்ணணும் ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே சார் சொல்லிட்டு ஜிம்னும் ஜங்கு அப்படியே போயிடுறாரு. நம்ம ஜிம்மில் தான் நம்ம யோசிச்சு பத்திரமா கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே பாட்டா போட்டுட்டு போனால் சின்ன அங்கிள் இருக்காங்களா, அவங்க ஏதாவது ஒன்று கேட்பாங்க, என்ன பண்ணுறப்பா வீட்டுக்கு வா சொல்லிட்டு நம்ம யோசிச்சு அவரோட ஷர்ட் எடுத்து நம்ம ஜிம்முக்கு போட்டு விட்ற ஸ்கூல் யூனிஃபார்ம்லேயே ஒரு ஷர்ட் எடுத்து, ஏன்னா எங்கள் வீட்டுக்கு இங்கே நடந்தது தெரியக்கூட சொல்லிட்டு அப்படி தான் அனுப்பிப்பாங்க நம்ம ஜிம்மின். அந்த டேலுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் டே வந்துருப்பாங்க. லஞ்சுக்கிட்ட டேட் சொல்கிறாங்க, என்னப்பா சொல்கிறாங்க, டேட் நான் இந்த ஃபைட்டிங் ஸ்கில் கற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. ஃபைட்டிங் ஸ்கில் என்னப்பா சொல்கிறாங்க. இல்லை டேட் நான் என்னையே பார்த்துக்கணும், என்னை யாராவது அட்டாக் பண்ண முயற்சி பண்ணால் இப்போ ஜின்னு பார்க்குறது ஏன்ப்பா உன்னை யாராவது பண்ணாங்களா ஸ்கூலில் சொல்லிட்டு ஜின்னு ஓடி வராரு. இல்லைம்மா என்னை யாராவது அப்படி அட்டாக் பண்ண முயற்சி பண்ணால் எப்போதும் என் ஜின்னு தான் காப்பாற்றணும்னு நினச்சிருக்க கூடாதுல, நானே என்ன பார்த்துக்கணுமா, அதுக்கு நான் வந்துட்டு அதுக்கு வந்து கற்றுக்கணும், கிளாஸ் போகணும், அது எப்படி கற்றுக்கிறது சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்பிச்சிருக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது அவ்வளோதானே, நீ உன்னை பார்த்துக்கணும், அதுக்கு நீயே ஃபைட் பண்ண கற்றுக்கணும் அவ்வளோ ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே நான் டேக் பண்ண கிளாஸில் போய் சேர்த்து விட்றேன், நீ கற்றுக்கிறே சொல்கிறாங்க. கண்டிப்பாக டேடி என்னை நான் பார்த்துக்கணும், என்னை நான் பார்த்துக்கணும், என்னால் மற்றவங்களையும் வந்து சர்வ் பண்ண முடியாது சொல்கிறாங்க. யாராவது ஒருத்தங்க கஷ்டத்தில் தான் உங்களை சர்வ் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் நினைக்கிறாங்க எப்படி ஜங்குக்கு தன்னை வந்து சர்வ் பண்ணாரோ அதே மாதிரி இந்த மாதிரி யாராவது அபியூஸ் பண்ணால், ஏன்னா இந்த வேர்ல்டு ரேப் அதுதான் அதிகம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் நினைக்கிறாங்க. கண்டிப்பாக எனக்கு பையனை நினைக்கும் போது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது, உன்னை கண்டிப்பாக அப்போ வந்து ஒரு பெஸ்ட்டு டேக்கோண்டா கிளாஸில் சேர்த்து வரேன் சொல்லிட்டு நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. அதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்கிறாங்க பாருங்க ஜின் நம்ம எப்போ நம்ம பையனை ப்ரொடக்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது ஓகேவா, நம்ம எல்லா இடத்துக்கும் போக முடியும், அவனே பார்த்துக்கணும், அதுக்கு அவனே வந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்களுக்கு லவ் கேர் மட்டும் கொடுக்கக்கூடாது, எல்லா விஷயத்துலையும் போல்டாக வந்துட்டு கற்றுக் கொடுக்கணும், இந்த வேர்ல்டு எப்படி வாழணுன்றதை நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவரும் புரிஞ்சுக்கிறாரு. இப்போ நம்ம ஜிம்மில் கூட்டிட்டு போய் டேக்கோண்டா கிளாஸில் சேர்த்து வராங்க. ஜிம்மினும் யோசிச்சு ஒன்றா தான் போகிறாங்க. இப்போ தான் ஜிம்மில் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு டைமும் ஒரு மைண்டில் வர மோட்டிவேஷன் என்ன ஜங்குக் தான். அவர் எப்படி இப்போ சொன்னாரோ அதே மாதிரி தான் நம்ம ஒருத்தவங்க காப்பாற்றவங்க நினைக்கக்கூடாது, நம்மளே நம்மளை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்போ அதே நினைக்கிறாரு. ஒரு மோட்டிவேஷன் அவர் க்ரஷ் எப்படின்னா அவரை பற்றியே நினச்சிட்டு இருக்காரு. யாரை பார்த்தாலும் அவர் தான் ஒரு ஞாபகம் வரும். நம்ம ஜிம்மின் கொஞ்சம் கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகிறாங்க. 12th போகும்போது ஜிம்மின் வேறு லெவலில் மாறிடுறாங்க. ஸ்கூலில் ரொம்ப போல்டான ஒரு பையனா, யாரையும் பார்த்து பயப்படவே மாட்டாரு, அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறாரு. ஃபைட்டிங் ஸ்கில் நல்லா வருது அவருக்கு, அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவருக்கு, ரொம்ப அழகாக டான்ஸ் அவர் டான்ஸும் பண்ணுவார், சேம் டைம் இந்த மாதிரியும் பண்ணுவார், அந்த ஃபைட்டிங் ஸ்கில்லும் கற்றுக்கிறாரு. இதை பார்க்குற யோசிச்சுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவ்வளோ மெச்சூரிட்டி ஆகிறாங்க. ஃபைனலாக ஜிம்மின் காலேஜ் போகிறாங்க. ஜிம்மின் காலேஜ் போனதுக்கு அப்புறம் தான் ஜிம்மினுக்கு ஒரு பொண்ணு கன்ஃபர்ஸ் பண்ணுறா, லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஜிம்மினுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவங்க லவ் பண்ணுறேன்னு சொல்கிறப்போ அவருக்கு ஒரு பர்சனோட ஃபேஸ் ஞாபகம் வருது. அவர் ஞாபகம் போது ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்குறாரு. இப்போ நம்ம ஜிம்மின் இந்த மாதிரி யோசிக்க நம்ம யோசிச்சு பார்க்குறாங்க. என்னடா யோசிக்க சொல்கிறாங்க, ஒன்று சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க ஜிம்மின் நம்மளோட கேட்கவா சொல்கிறாங்க. உங்ககிட்ட நிறைய பொண்ணுங்க லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, நீயும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கேன். ஜிம்மின் ரொம்ப டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டாரு. அவர்
அப்படியே ஹேர் ஃபில் பண்ணா எல்லாரும் பொண்ணுங்க அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு அழகு மட்டும் இல்லாமல் திறமை எல்லாமே. யாராவது ஒருத்தவங்க புள்ளி பண்ணாங்க அப்யூஸ் பண்ணாங்கன்னா நம்ம ஜிமினா ஃபர்ஸ்ட் வந்து நிற்பாரு, நின்று அவங்களுக்காக ஃபைட்டிங் பண்ணுவார். ரொம்ப அழகான அட்வைஸ் கொடுப்பாரு. நம்ம ஜிமினுக்கு என்ன அட்வைஸ் கொடுத்தாங்களோ அதுதான் அவர் கொடுப்பாரு. அதை பார்க்கும்போது எல்லாருக்கும் ரொம்ப ப்ரௌடாக இருக்கும். நீ எப்படி ஜிமின் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க பார்க்குறது நான் நினச்சேன். ஃபர்ஸ்ட் டே பார்க்கும்போது ஏதோ வந்துட்டு குட்டியாக இருக்கு அப்படின்னு நினச்சேன்னா சொல்கிறாங்க. ஆனால் நீ ஒன் டே ஃபைட் பண்ண பாரு, என்னோட மறக்க முடியல சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. இப்போ ஃபிலிக்ஸ் பார்க்குறாங்க. ஆமாம்மா நானும் அப்படி தான் சொல்லிட்டு நம்ம ஜானு ஃபிலிக்ஸ் நம்ம எல்லாம் சொல்ல நம்ம யோசிச்சு பார்க்குறாங்க. அதுக்கு காரணம் ஒரு பர்சன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஆமாம் அவர் ஒவ்வொரு பர்சன் நம்ம ஜிமினை சோ பண்ண ஒரு பர்சன் சொல்லிட்டு இந்த ஸ்டோரி அவங்க சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி எனக்கு ஆமாம் சொல்கிறாங்க. எனக்கு அந்த பர்சன் ரோல் மாடல் அவரை என் க்ரஷ் சொல்கிறாங்க. க்ரஷ்ன்னு சொல்லாது, அவருக்கு என்ன ஏஜ் உனக்கு என்ன ஏஜ் சொல்கிறாங்க. அங்கே பாரு ஏஜ்லாம் ஒரு விஷயம் எனக்கு க்ரஷ்ஷாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. எனக்கு யாரை பார்த்தாலும் இப்போ யாரும் என்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ண அப்படி எனக்கு அவர் ஞாபகம் தான் அவர் சொல்கிறாங்க. பாடா அது தப்பு, அவரோட ஏஜ் வேறு உன்னோட ஏஜ் வேறு, உனக்கு க்ரஷ்ஷாக வச்சுக்கோ ரோல் மாடலாக வச்சுக்கோ தப்பு இல்லை, ஆனால் தாண்டி யோசிக்காத சொல்லிட்டு நம்ம இவங்களாம் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஏன் ஏஜ் வந்து கொஞ்சம் ஏஜ் அதிகமாக தான் தப்பா அப்படி சொல்கிறாங்க. இவர் மனசில் நினச்சிக்கிறாரு. அப்போ தான் ஜிமினுக்கு ஜங்கை பற்றின ஞாபகம் மட்டும் நான் ஜங்கோட பேச நல்ல ஞாபகம் இருக்குது. அவர் எப்படி இருப்பார் எல்லாத்தையும் அப்படியே திங்க் பண்ணுறாரு. உங்களை மாதிரி பர்சன் கூட இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக கம்ஃபர்ட்டாக சேஃபாக ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் நினைக்கிறாங்க. ஆனால் நான் இப்போ என்னால் பார்த்துக்க முடியும், இருந்தாலும் நீங்கள் என் கூட இருப்பேன் ரொம்ப ஆசை. ஆனால் நான் நினைக்கிறது தப்பு இல்லை, ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஏஜ், நீங்கள் மேரேஜ் ஆகிருப்பீங்க, உங்களுக்கு கிட்ஸ்லாம் இருப்பாங்க, நீங்கள் பெரியவங்க தானே, ஆனாலும் எனக்கு நீங்கள் தான் ரோல் மாடல் அப்படின்னு சொல்லி ஜிமின் ரொம்ப ப்ரௌடாக நினச்சிட்டு இருக்காங்க. அந்த டேக்கு அப்புறம் ஜிமின் ஜம்கை எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ஜிமின் செகண்ட் இயர் படிக்கிறாங்களா, ஓகேவா செகண்ட் இயர் படிக்கிறாங்க. நம்ம ஜிமினை ஜம்க்கு மீட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 4 years ஆயிருக்கும். இப்போ இவங்க பார்க்குறாங்க. ஜின்னா கிட்ட சொல்லிட்டியா நீ இந்த மாதிரி கிளப்புக்கு வர சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு தான் வந்தேன். அம்மா கிட்ட சொல்லாமல் எதுவும் பண்ண மாட்டேன், ஓகேவா. அம்மாட்ட சொன்னால் அம்மா இந்த கிளப்புக்கு போகிறேன், நான் போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ண சொன்னேன். ஃபஸ்ட் அம்மா வேணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் டேட் கிட்ட சொன்னேன். டேட் தான் எனக்கு ஃபேவராக பேசுவாங்களே சொல்லிட்டாங்க. ஆமாம் நீ தான் இடத்தையும் டேட் கிட்ட பேசிட்டு. ஆமாம் நான் கேட்டேன். அதனால டேட் சொன்னாங்க இங்கே பாரு ஜிமின் லைஃப் என்ஜாய் பண்ணு, ஆனால் லிமிட் கிராஸ் பண்ண சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இவங்களாம் கிளப்புக்கு தான் வராங்க. வந்து ரொம்ப ஹாப்பி ப்ளே பண்ணிருக்காங்க. ஜிமின் ரொம்ப மாறிட்டாங்க. எப்படின்னா இன்னசென்ட்டாகவும் இருப்பார், அந்த இன்னசென்ட்னஸ் கைண்ட்னஸ் இருக்குது, சேம் டைம் போல்ட் ஆகிட்டார். அவ்வளோதான். ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ கிளப்பில் பார்க்குறாங்க. கிளப்பில் இவங்க எல்லாரும் ஒரு மாதிரி டான்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஜிமின் ட்ரிங்க் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே சரி இப்போ ப்ளே பண்ணலாமா, அவங்க ப்ளே பண்ணலாம் சொல்கிறாங்க. ட்ரூத் ஆர் டேர் சொல்கிறாங்க. ஐயோ போர் அடிக்க சொல்கிறாங்க. ப்ளீஸ் தான் அதே விளையாடலாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ட்ரூத் ஆர் டேர் விளையாடுறாங்க. இங்கே பாரு ஜிமின் எங்கள் எல்லாருக்கும் இருக்கா ஃப்ரெஷ் இருக்குது, ஃபர்ஸ்ட் லவ் இருக்குது, நாங்கள் எல்லாருக்கும் வந்துட்டு கிஸ்லாம் பண்ணியிருக்கோம், நீ மட்டும் தான் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக ஜென்யூன் பையனாக இருக்க சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க நீ என்ன பண்ணுற சொல்கிறாங்க. என்ன பண்ண சொல்கிறாங்க. இப்போ நான் உனக்கு ஒரு டேர் கொடுக்க சொல்கிறாங்க. டேரை நோ சொல்கிறாங்க. இல்லை நான் உனக்கு டேர் கொடுப்பேன், நீ தான் கண்டிப்பாக கிஸ் பண்ண சொல்கிறாங்க. நான் கிஸ் பண்ண மாட்டேன் யாரும் சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ பண்ணுற சொல்கிறாங்க. நான் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்ல. இங்கே பாரு நான் பண்ணுவேன், நான் காட்டுற ஒரு பர்சன் நீ கண்டிப்பாக பண்ண சொல்கிறாங்க. நான் பண்ண மாட்டேன் சொல்லி ஜிமின் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இப்போ நம்ம யோசிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பாட்டில் வந்து ஸ்பின் பண்ணி விட்டுறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் போகுது. ஜிமின் பார்க்குறாங்க. இங்கே பாரு யோசிச்சுனா வேண்டாம் சொல்கிறாங்க. இப்போ நீ என்ன ஃபிலிக்ஸ் தான் பார்க்குறாங்க. டே அவன் தான் ஆசை கேட்குறாங்க, நீ பண்ண சொல்கிறாங்க. நோ அப்படி சொல்கிறாங்க. பாட்டா ப்ளீஸ் ஸ்டார் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃபைனல் இவங்க கேட்குறாங்க. சரி ஓகே நீ பாயிண்ட் பண்ணு, ஆனால் எங்கே கூப்பிடணும் கிஸ்ஸை சொல்கிறாங்க. சீக்ஸில் சொல்கிறாங்க. சீக்ஸில் மட்டும் தான் நாம சொல்கிறாங்க. ஏன்னா நான் லிப்ஸ் வந்து சொல்கிறாங்க. லிப்ஸ் வந்து என் பார்ட்னர் தான் ஷேர் பண்ணுவேன் சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஆமாம் என் பார்ட்னர் தான் நான் லிப்ஸ் ஷேர் பண்ணுவேன். ஸோ நான் சீக்ஸ் எல்லாம் கொடுக்குறேன் சொல்கிறாங்க. அதுவும் நீங்கள் என்கிட்ட இவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணுறனால தான் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ கேட்குறாங்க ட்ரூத் ஆர் டேர் சொல்கிறாங்க. அதான் சொல்லிட்டு ஆல்ரெடி டேர் அப்படி சொல்கிறாங்க. சரிட்டு நம்ம இவர் என்ன பண்ணுறாங்க மாதிரி யோசிச்சு அப்படியே நான் பாயிண்ட் பண்ணுற பர்சன் கிஸ் பண்ணி நான் சொல்கிறாங்க. சரிட்டு ஓகே நான் பண்ணுறேன் சொல்லி ஜிமின் என்ன பண்ணுறாங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ யோசிச்சு இவர் பார்க்குற டே இங்கே நல்ல பர்சனாக காட்டு, யாராவது வீணா போன காமிச்சதா சொல்கிறாங்க, யாரோ பவர் பாய்ஸ் எதனா காட்டுறதா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் ரொம்ப அழகாக ஹாட்டாக ஹேண்ட்ஸமாக அப்படி லிப்பில் ஒரு பேசுங்க போட்டுக்கிட்டு செம்ம மாசாக இருக்கார் பார்க்கறதுக்கு. ஒரு பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னா பேசிகிட்டு இருக்காரு. பிஸ்னஸ் மீட்டிங்காக பார்த்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அவரோட சைட் லுக்கு மட்டும் தான் தெரியுது தவிர நேராக நிற்கிறார். அவர் சைடில் நிற்கிறாரு. அவர் சைட் லுக்கு பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இப்போ நம்ம ஜெயிச்சு போட்டாங்க. இங்கே பாரு அந்த பர்சன் சொல்கிறாங்க. யார் அப்படி சொல்கிறாங்க. அங்கே சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அச்சோ பார்க்குறது கொஞ்சம் பெரியவங்க மாதிரி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுல ஏண்டா இருக்குது போ கிஸ் தானே சொல்கிறாங்க. ஜிமின் மாதிரி ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஆனால் பயமாக இருக்கே சொல்கிறாங்க. பாரு இது வரைக்கும் யாருக்கும் கிஸ் பண்ணதில்லை. இது வரைக்கும் நாங்கள் எத்தனை நீ சொல்லி நாங்கள் எல்லா டேரும் பண்ணியிருக்கோம், நீ மட்டும் ஒரு டேர் மட்டும் பண்ணதில்லை, ஓகேவா. இப்போ நீ போயிட்டு கிஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவன் சொல்ல என் எல்லாம் சொல்கிறாங்க. ஆமாடா கூட பண்ணிட்டா சொல்கிறாங்க. நீ எத்தனை டேர் எங்களுக்கு பண்ண வச்சிருக்க, நாங்களாம் பண்ணியிருக்கோம்ல. நீ ஒரு டைம் என்ன பண்ண நம்ம ஃபிலிக்ஸை போயிட்டு ரோட்டில் நின்று ஐ லவ் யூஸ் கற்று சொன்னல சொல்கிறாங்க. அப்போ அவங்க கத்தனா சொல்கிறாங்க. அச்சோ அப்படி சொல்கிறாங்க. ப்ளீஸ் போ அப்படி சொல்கிறாங்க. சரி ஜிமின் ஓகே நான் போகிறேன் சொல்லிட்டு ஜிமின் போகிறாங்க. போயிட்டு அப்படி போயிட்டு இருக்காங்க. இந்த பர்சன் தானே சொன்னாங்க சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. இந்த பர்சன் அப்படி ஒரு பர்சன் பேசிட்டு இருக்காங்க. ஓகே சொல்லிட்டு ஒரு கையில் ஒரு ட்ரிங்க்ஸ் இருக்குது. அந்த ட்ரிங்க்ஸ் கிளாஸ் வச்சுட்டு வச்சுருக்காரு. வச்சுட்டு ஒரு குடிப்பாரு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜிமின் பண்ணுறாங்கன்னா போய் ஆகணுமா போ அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமின் போயிட்டு அப்படியே டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த பர்சனோட பேச எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போ அந்த வாய்ஸ் கேட்டது எஸ் அப்படி பர்சன் டர்ன் பண்ணுறாங்க. அப்போ அதுதான் ஜிமின் ப்ளீஸ் ஆயிடுறாங்க. அந்த ஜிமின் அந்த பர்சன் பார்க்க இவங்களாம் இல்லை அந்த பர்சன் பார்க்கல. ஜிமின் மட்டும் தான் அவருக்கு ஆப்போசிட் போய் நின்றுருக்காரு. இவங்க எங்கேருந்து பார்க்குறாங்க. இவங்க 2 பேருமே சைடில் நிற்கிறதா நம்ம இவங்க 2 பேருக்கு தெரியுது. அவங்க சைடு போர்ஷன் மட்டும் தான் இவங்க பார்க்க முடியும். ஜிமின் பார்த்து அந்த பர்சனை பார்த்து அப்படி ப்ளீஸ் ஆயிடுறாங்க. அந்த பர்சன் பார்க்குறாங்க. அவங்களுக்கும் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குது. ஆனால் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஏன்னா பர்சன் அப்படி இருக்காங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்காங்க.
ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. என்ன வேணும்னு சொல்லி கேட்குறாங்கக்கா. ஜிம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்புறம் திரும்பி பார்க்குறாங்க. கிஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல இவர் என்ன பண்ணுறாருனா அப்படிப்பட்ட அந்த பர்சன் லிப்பில் போயிட்டு பெக் பண்ணிடுறாங்க. அந்த பர்சனோட ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க. இவங்க இவங்க பக்கம் என்னடா நம்ம எனக்கு சீக்ஸ் தான் கொடுக்க சொன்னா அவன் லிப்பில் போய் பெக் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க. அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஹேண்டை அப்படியே ஜிம்மில் ஹிப்பில் வச்சுட்டு கொஞ்சம் க்ளோஸாக எடுத்து அப்படி டீப்பாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மில் அந்த பர்சனோட ஷோல்டர் ஹேண்ட் வச்சுட்டு அப்படி கிஸ் பண்ணிடுறாங்க ரெண்டு பேருமே. இவங்க எல்லாரும் பார்க்குறாங்க. ஃப்ரீஸ் ஆகிறாங்கட்டு என்ன நடக்குன்னு சொல்கிறாங்க. தெரியலடா சொல்லி பார்க்குறாங்க. இப்போ டேய் நம்ம என்ன பண்ண சொன்னோம் அவன் என்ன பண்ண சொல்கிறாங்க. அது இங்கே பாரு அவன் பேக்கஸ் பண்ணுறான் பாருடா தள்ளி கூட முடியல சொல்கிறாங்க. அதான் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. டே ஒரு பார்த்துட்டு பெரிய ஒரு மாதிரி இருக்கேடா சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாண்டா சொல்லிட்டு இவங்க பார்த்துருக்காங்க. ஃபைன்டா இங்கே நம்ம இப்போ ஜிமின் அந்த பர்சனை கிஸ் பண்ணிட்டு அப்படி பிரேக் பண்ணுறாங்க. இப்போ அந்த பர்சன் கிஸ்ஸை பிரேக் பண்ண ஜான்ஜாங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க ஜான்ஜாங்குக்கு தான் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க எப்படி இருக்கா சொல்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்க சொல்கிறாங்க. ஏன் ஞாபகம் இல்லாமல் சொல்கிறாங்க. பரவாயில்லையே நான் நினச்ச மாதிரி ரொம்ப போல்ட் ஆகிட்டே சொல்கிறாங்க. சரி இப்போ எதுக்காக எனக்கு கிஸ் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் கிஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க. இல்லை எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து டேர் பண்ண வச்சாங்களா அதனால தான் நான் உங்களை கிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டேராக சொல்லி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. இப்போ எம்ஜின் பார்க்குறாங்க. கடவுள் இவரா சொல்லி பார்த்துருக்காங்க. யாரா சொல்கிறாங்க. இவர் தான் ஜிம்மில் சர்வ் பண்ணாரா சொல்லிட்டு ரெண்டுக்கும் ஆமாம் அவர் தான் சொல்கிறாங்க. அவரா சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் பார்த்துட்டு உங்கள்கிட்ட வந்து கேட்கவா சொல்கிறாங்க. கேட்க சொல்கிறாங்க. நீங்கள் மேரிடா சொல்லி கேட்குறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது எதுக்காக கேட்குற சொல்கிறாங்க. சொல்லுங்க என்ன சொல்கிறாங்க. இல்லை ஐம் சிங்கிள் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மிட்ட என்ன பண்ணுறாரு டக்குன்னு அகைன் போட்டு ஜங்குக்கு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது சொல்லிட்டு ஜங்கும் பேக் கிஸ் பண்ணிட்டாங்க. ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எம்ஜிக்கு ஒரு மாதிரி இருக்குது என்ன பண்ணுறான் பாவியை ஜின்னங்க கூட தெரிஞ்சா எனக்கு கொண்டு வரே சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் தான் கிஸ் பிரேக் பண்ணி சொல்கிறாங்க. ஐ லவ் யூ அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்லி ஜங்கு பார்க்குறாங்க. பாரு என்ன பேசுகிற சொல்கிறாங்க. ஐ லவ் யூ ஜங்கு அப்படி சொல்லி ஜிம் சொல்ல ஜங்கு ஒரு மாதிரி இருக்குங்க. பாரு நீ வந்துட்டு என்ன பேசுகிற உனக்கு எனக்கும் சொல்கிறாங்க. எனக்கு உங்களுக்கு ஏஜென்ட்ரே எனக்கு ஒரு விஷயமா தெரியல ஓகேவா. எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். இது வரைக்கும் உங்களை க்ரஷ்ஷாக பார்த்துட்டு இருந்தேன். உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கும் நீங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகிருப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் மேரேஜ் ஆகலன்னு சொல்லிட்டீங்க. ஸோ எனக்கான ஒரு சான்ஸ் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜிம் கேட்கா. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது என்ன பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு தெரியாது நீங்கள் எனக்கு வேணும்னு நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஜிம் சொல்ல ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. பாரு இவ்வளோ டேஸ்க்கு உங்களுக்கு பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி. அதுவும் இவ்வளோ போல்டாக இருக்குது பார்க்க ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஆனால் சொல்கிறாங்க உங்களோட பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பார்த்து உங்களை பற்றி என்ன பேசுவாங்க சொல்கிறாங்க. எனக்கு என்னை பற்றி யார் என்ன பேசுவாங்க என்னை பற்றி நினைப்பாங்க எனக்கு கவலை இல்லை. என்னை சர்வ் பண்ண அந்த பர்சனாக லைஃப் லாங் வரதுக்கு ஆசை. ஆனால் நீங்கள் மேரேஜ் ஆகிருப்பீங்க உங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகிருப்பீங்கன்னு நினச்சேன். இது வரைக்கும் உங்களுக்கு க்ரஷ்ஷாக மட்டும் நினச்சிருந்தேன். ஒரு ரோல் மாடலாக ஒரு க்ரஷ்ஷாக மட்டும் தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆகலன்னு தெரிஞ்சிச்சோ அப்போ நீங்கள் எனக்கானவங்க சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்லலை. பட் ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கும் ஜிம்மில் ரொம்ப பிடிக்கும். அந்த டேஸில் பார்த்தப்போ ஒரு மாதிரி அட்ராக்டிவாக இருக்கும். ஆனால் அவரோட ஏஜ் என்ன நம்ம ஏஜ் என்ன அவர் நினச்சிருப்பாரு. இப்போ பார்க்குறாங்க இங்கே பாரு நான் நல்லா கேட்டுக்கோ. எனக்கு வந்துட்டு இப்போது ஆல்மோஸ்ட் 35 இயர்ஸ் ஆகுது சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. எனக்கு 19 இயர்ஸ் ஆகுது. எனக்கு வந்துட்டு கவலையே இல்லை. ஆனால் எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஐ வாண்ட் யூ அப்படி ஜிம்மின்னு சொல்ல ஜங்கு ஒரு மாதிரி இருக்குங்க. பாரு என்ன பேசுகிறேன் நீ. ஐ வாண்ட் யூனா நான் உனக்கு வேணும்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. நான் உங்களை அப்படி நினைக்கிறேன் என்ன ஹஸ்பண்டா என்ன நான் உங்களுக்கு ஒய்ஃபாக சொல்கிறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு ஜிம்மின் வேணும்னு தோணுது. சேம் டைம் ஏஜ்க்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாரு இன்றைக்கி நீ இப்படி சொல்லுவேன். ஆனால் உனக்கு கொஞ்சம் டைம் பண்ணால் நீயே ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. நான் ஃபீல் பண்ண மாட்டேன். இங்கே பாருங்கள் அப்போ சொல்லி ஜிம் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபோன் நம்பர் அடிச்சு ஜங்குக்கு ஹேண்டை கொடுக்குறாங்க. என்னைக்கு உங்களுக்கு என்னை வந்து மேரேஜ் பண்ணிக்கணும் மற்றவங்க யார் என்ன சொல்லுவாங்க அதை பற்றி கவலை இல்லாமல் என்னை மேரேஜ் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு தைரியம் வருதோ என்னைக்கு நீங்கள் எவ்வளோ லவ் ஃபீல் பண்ணுறீங்களோ அன்றைக்கி என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் அன்றைக்கி அதுக்கு வெயிட் பண்ணுறேன் ஓகேவா. ஆனால் வேறு யாரும் லவ் பண்ணவே இல்லை. இத்தனை வருஷத்தில் யாரும் லவ் பண்ணவே இல்லை. டேட் பண்ணவும் இல்லை இது வரைக்கும். நான் உங்களை பற்றி மட்டும் தான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஜஸ்ட் க்ரஷ்ஷாவது நீங்கள் மனசு இருக்குன்னு நினச்சிட்டே இருந்தேன் இது வரைக்கும். ஆனால் இப்போ முடிவு பண்ணிட்டேன் நீங்கள் தான் நான் ஹஸ்பண்ட். உங்களுக்கு தவிர வேறு யாரும் ஏற்றுக்க முடியாது. என் அப்பா அம்மாவோட பர்மிஷன் உங்களை மேரேஜ் பண்ணி போயிட்டேன். அப்பா அம்மாவை நான் கன்வின்ஸ் பண்ணுவேன். நான் என்ன சொல்ல அவங்க கேட்பாங்க. நான் புரிய வைக்க சொல்கிறாங்க. ஆனால் அங்கே சொல்கிறாங்க இல்லை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் நான் வெயிட் பண்ணுறேன் ஓகேவா. உங்களுக்கு என்னைக்கு என்ன மேரேஜ் பண்ணிக்கணும் என்ன வந்துட்டு நான் உங்கள் லைஃப்பில் அக்செப்ட் பண்ணிக்கணும் தோணுதோ அன்றைக்கி வந்துட்டு இப்போ பேசுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் பாய் அப்படி சொல்லிட்டு ஐ லவ் யூ ஜான் ஜங்குக்கு அப்படி ஜிம் என்ன பண்ணுறாரு. அப்படியே அந்த இடத்துக்கு கிளம்புறாரு. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. கையில் பார்க்குறாங்க ஜிம்மோட ஃபோன் நம்பர் இருக்குது. இப்போ யோசிச்சு பார்க்குறேன். டே அப்படி சொல்லிட்டு வராரு. டே எங்கே பண்ணிட்டேன் பைத்தியக்காரா அப்படி சொல்கிறாங்க. நான் பைத்தியமாக இருப்பேன். எனக்கு அடுத்து கவலை சொல்கிறாங்க. பாட்டா உன் வயசு என்ன ஒரு வயசுல சொல்கிறாங்க. எனக்கு அடுத்து கவலை இல்லை. எனக்கு அவர் பிடிச்சிருக்கு. எனக்கு அவர் மேலே எனக்கு வேறு மாதிரி ஃபீல் இல்லை. ஆனால் இப்போ அவர் பார்க்குற முன்னாடி வரைக்கும் அவரை ஒரு டைம் மீட் பண்ண முடியும்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி அவருக்கு மேரேஜ் ஆகலன்னு தெரியும் போது அவர் தான் லைஃப் பார்ட்னர் வரணும்னு ஆசைப்படுறேன் சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு சொல்ல ஏதாச்சும் ஜங்கு காதில் வாங்குறாங்க. இப்போ ஜங்கு பக்கத்து பர்சன் கேட்குறாங்க. டேய் ஜங்குக்கா சொல்கிறாங்க. காய் சொல்கிறாங்க. என்னடா இதெல்லாம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அங்கே பாரு ஒரு பர்சனை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சர்வ் பண்ணேன் ரொம்ப பிடிச்சின்னு சொல்லி அந்த பர்சனை சொல்கிறாங்க. ஆமாடா சொல்கிறாங்க. ஆனால் சின்ன பையனாக இருக்கா சொல்கிறாங்க. ஆனால் அவரையும் வந்து கன்ஃபர்ஸும் பண்ணுறாடே சொல்கிறாங்க. தெரியலடா சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஏன்டா இவ்வளோ வருஷம் நம்ம ஃபாரின் இருந்தோம். ஒரு டைம் பண்ணி யாரும் டேட் பண்ணல லவ் பண்ணல. இது வரைக்கும் பக்கத்தில் யாரும் நெருங்க விட்டதே இல்லை. நான் கூட நினச்சேன் என்ன லைஃப் லாங் போய் கட்ட பிரம்மச்சாரியாக இருந்து நினச்சிருக்கேன். ஆனால் இன்றைக்கி ஒரு பையன் அவனே வந்து கிஸ் பண்ணி உனக்கு ஃபஸ்ட்டு கிஸ்ஸாக எடுத்துட்டான்னு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்கு தான் ஃபஸ்ட்டு கிஸ்ஸு. ஏன்னா ஜங்கு இது வரைக்கும் யாரும்
யாரும் இந்த மாதிரி டேட் பண்ணி லவ் பண்ணவே இல்லை. என்னவோ தெரியல அவருக்கு யார் மேலேயும் இன்ட்ரெஸ்ட்டே வந்துருக்காது. அந்த ரீசன் அப்படியே லைஃப் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பிஸ்னஸ் அதை தாண்டி எதுவும் பண்ணிருக்க மாட்டார். அப்படி லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு. நல்லா ட்ரிங்க் பண்ணுவார், நல்லா ஊரை சுற்றுவார், இப்படி தான் இருப்பார். கை பார்க்குறாங்க. எனக்கே கூட ஒரு பையன் இருக்கான், ஒரு 5 இயர்ஸில். அவங்க கூட கேட்பான், ஏன்ப்பா ஜம்கா அக்கள் வந்து இவ்வளோ அழகாக இருக்காங்க, ஹேண்ட்ஸமாக இருக்காங்க, ஏன் ஒரு மேரேஜ் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லி கேட்பான். அவன் வந்து அவனுக்கே நீ தான் க்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சல ஜம்கு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஆனாலும் என்னடா நினைப்பாங்க, அவங்க அப்பா அம்மாட்ட தெரிஞ்ச என்னடா நினைப்பாங்க சொல்கிறாங்க. தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜம்கு பார்க்குறாங்க, காய் பார்க்குறவங்க பிடிச்சிருக்காடா சொல்கிறாங்க. பிடிச்சிருக்குடா, எப்படி பிடிக்காமல் போகும், பிடிச்சிருக்கு. ஆனால் சொல்கிறாங்க வேணும் ட்ரை பண்ணி பண்ண சொல்கிறாங்க. இல்லைடா ஒரு மாதிரி. அவங்க அப்பா என்ன கேட்பாங்க, என் சார் உங்கள் வயசு என்ன, என்னோட பையனோட வயசு என்ன, அவன் தான் சொல்லியிருக்கான், நீங்கள் வந்து இப்படி கேட்குறீங்களா, இப்போ நீங்களும் லவ் பண்ணிக்கலாம் கேட்டால் என்னடா பண்ணுவோம் சொல்கிறாங்க. காய்க்கும் புரிஞ்சு சரி விட்டுறா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜம்கோட மனசு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் இப்படி கிஸ் பண்ணது யாருமே ஜம்கோ வந்து கிஸ் பண்ணது இல்லை. ஆனால் நீயும் கிஸ் பண்ணல சொல்கிறாங்க. எனக்கு தெரியலடா எனக்கு அப்படி சொல்கிறாங்க. புரியுது சொல்லிட்டு அவரு விட்டுறாரு. இப்போ ஃபைனலாக ஜம்கு வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ டெஸ்ட் போயிட்டே இருக்கு. ஜிம் எவ்வளோ வெயிட் பண்ணுறாங்க, ஜம்கு கால் பண்ணுவாங்களா கால் பண்ண மாட்டாங்களா சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு டைம் கூட ஜம்கு ஜிம்முக்கு கால் பண்ணது இல்லை. இப்போ ஃபைன் டே ஜிம்முக்கு ஒரு கால் வருது, ஒரு அண்ணன் நம்பர்லேருந்து ஹலோ சொல்கிறாங்க ஜிமின் அப்படின்னு சொல்லி வாய்ஸ் கேட்குது. இப்போ அந்த வாய்ஸ் கேட்டது ஜிமின் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்கு நீங்கள் சொல்கிறாங்க அவனோட ஸ்கூலுக்கு அவனோட காலேஜுக்கு வெளியே இருக்க வர முடியுமா சொல்கிறாங்க. ஜிமின் ஓடி வராரு. அப்படியே கிளாஸில் யாரும் இல்லாத ஜிமின் என்ன பண்ணுறாரு, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சொல்லாமல் ஓடி வராரு வெளில. ஏன்னா வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு, எனக்காக ஒன்றே கால் பண்ணுவாங்க சொல்லிட்டு. இப்போ ஜிமின் ஓடி வந்து பார்க்க வெளில ஜங்கு தான் கார் வச்சுட்டு இருக்காரு. ஜிமின் ஓடி போயிட்டு நிற்கிறாங்க. அப்படி ப்ரீத் வாங்குது. ஜங்கு பார்க்குறாங்க. என்னாச்சு எதுக்காக சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் வந்தீங்களா அதான் சொல்கிறாங்க. ஜிமின் இங்கே பாரு இப்போவும் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ ஜங்கு ஜிம்மும் மீட் பண்ணி 3 மந்த் இருந்திருக்கும். 3 மந்த் வரைக்கும் ஜிம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்கு ஒரு டைம் கால் பண்ணல. அவர் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டாரு. கிஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறாரு. ஜங்கு தான் எனக்கு வேணும், அவருக்கு மேரேஜ் வேறு ஆகுது, அதனால் அவருக்கு தனக்குன்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணுறாரு. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. இங்கே பாரு ஸ்ட்ராங்காக இருக்கே ஜிமின், ஒரு வேளை உன்னோட பேரண்ட்ஸ் வேணாம்னு சொல்கிறாங்க. இல்லை என் அப்பா அம்மா நான் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன், அப்படி இல்லை நான் கூட அப்படிலாம் கூட இன்னொரு பர்சனில் மேரேஜ் பண்ணிக்க முடியாது. ஜிமின் சொல்ல ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன ஜிமின் பேசுகிற, ஆமாம் என்னால் இன்னொரு பர்சன் மேரேஜ் பண்ணிக்க முடியாது, எனக்கு நீங்கள் வேணும் ஜங்கு சொல்ல. ஜிமின் போய் சொல்ல அது ரோடு காலேஜுக்கு முன்னாடி ஜிமின் படி ஜங்கு ஹக் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி இருக்குங்க பாரு ஜிமின் யாராவது தப்பாக நினச்சிக்க போகிறாங்க சொல்கிறாங்க. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை என்னோட ஏஜ் சொல்கிறாங்க. உங்களோட ஏஜ் எனக்கு கவலையே இல்லை ஜிம், கவுக்கு எனக்கு ஜங்குக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை, ப்ளீஸ் ஜங்குக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா, இல்லை மேரி மீ அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்கா. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. இது வரைக்கும் யார்ட்டும் இல்லாத ஒரு ஃபீல் நம்ம ஜிமின் கிட்ட அவருக்கு இருக்குது. செகண்ட் ஜிமின் இந்த மாதிரி ஓப்பனாக கேட்குறது, ஒரு சின்ன பையனை அதை அவர் கேட்குறது ஒரு மாதிரி இருக்குது. நீ ஃபீல் பண்ண மாட்டியா சொல்கிறாங்க. ஃபீல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஐ லவ் யூ 3 மந்த்தாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், கால் பண்ண மாட்டீங்களா, டெக்ஸ்ட் பண்ண மாட்டீங்களா சொல்லிட்டு ஒரு டைம் கூட கால் பண்ணவே இல்லை சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்து சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஓகே தானே சொல்கிறாங்க. எனக்கு ஓகே. நம்ம வீட்டில் இல்லை என்னோட வீட்டில் கொஞ்சம் நான் காலேஜ் முடிச்சிடுறேன், இந்த வருஷம் முடிஞ்சு இன்னும் ஒரு 7 மந்த் தான் இருக்குது காலேஜுக்கு. இந்த முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் நான் பேசுகிறேன், அப்பா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க, என்னோட அப்பா எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாங்க, என்ன சொன்னாலும் அவர்கிட்ட கண்டிப்பாக புரிய வைக்கலாம் சொல்கிறாங்க. ஆனால் இது அவ்வளோ சாதாரண விஷயம் சொல்கிறாங்க. பரவாயில்ல நான் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், கொஞ்சம் கஷ்டப்படுவேன், ஏன்னா நீங்கள் வேணும்னா நான் கஷ்டப்படுத்தினா ஆகும் சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல ஜங்கு பார்க்குறாங்க. நான் அந்தளவுக்கு ஒருத்தர பர்சன் நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஆமாம் என் லைஃபையும் சர்வ் பண்ண ஒரு பர்சன் சொல்கிறாங்க. இல்லை இது சாதாரண விஷயம் ஜிமின் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஜங்கு அப்படின்னு ஜிமின் சொல்கிறாங்க. இப்போது ஜங்குக்கும் புரியுது. இப்போ ஜங்கு ஜிம்மில் ஒரு கிஸ் பண்ணுறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. உண்மையாக சொல்கிறாங்க. லவ் யூ ஜிமின் சொல்கிறாங்க. நீ எப்போதும் என்கிட்ட ஆக்வர்டாக ஃபீல் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. இப்போ ஜங்கு தான் நம்பர் கொடுக்குறாங்க. ஜிமின் நம்பர் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போதைக்கே என்னால் உங்களை வீட்டில் இன்ட்ரோ பண்ண முடியாது, காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் இன்ட்ரோ பண்ணவா சொல்கிறாங்க. நம்ம ஜிமின் சொல்ல ஜங்கு பார்க்குறாங்க. இன்னும் அவசரம் இல்லை சொல்கிறாங்க. ஆனால் உனக்கு எப்போது இதை பிடிக்கணும்னு சொல்ல நீ சொல்லிட்டு என்கிட்ட சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப டேஸ் வருது. அப்படி சொல்லாதீங்க சொல்கிறாங்க. என்னதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் உங்களை பாடி அட்மிட் பண்ணியோ இல்லை உங்களை வேறு மாதிரி ஃபீல் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு. இல்லை எனக்கு புரியுது நீ லவ் பண்ணுறேன் சொல்லிட்டு, இருந்தாலும் ஏதோ சுச்சுவேஷனில் உனக்கு இல்லை இவங்களுக்கு தெரியாமல் லவ் பண்ணுறேன் அப்படின்னு தோணுச்சுன்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்லி ஜிம்முக்கு பார்க்குறாங்க. நீங்கள் என்ன விட்டு போனாலும் நான் அவங்களுக்கு போக மாட்டேன் சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு புரியுது ஜிம் தன்னை ஸ்ட்ராங்காக லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த டைமுக்கு அப்புறம் சரி ஓகே நான் இப்போ ஆஃபீஸில் ஒர்க் இருக்குது கிளம்புறேன் சொல்கிறாங்க. நீங்கள் விடேஸ் எங்கே ஜங்கு இருந்தீங்க சொல்கிறாங்க. இந்த வீக்கெண்ட் எனக்கு லீவ் இருக்குது நான் வரேன், அப்போ விட்டுட்டு போகிறேன், அப்போ என்னை பற்றி எல்லாமே விட்டு சொல்கிறாங்க. ஓகே ஜங்கு சொல்லி ஜிமினும் ரொம்ப ஹாப்பி அப்படி சிரிச்சிட்டு உள்ள போகிறாரு. இப்போது காய் பார்க்குறாங்க. ஏன்டா உனக்கு ஓகே இதுலேயே கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன்டா, ஒருவேளை ஜிமின் டெஸ்டினியாக இருந்தால் மேரேஜ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக சொல்கிறாங்க. எனக்கு இது வரைக்கும் யாருமே வராத ஒரு ஃபீல் எனக்கு வந்திருக்கு. அவனே நான் அப்ரோச் பண்ணுறான், லவ் பண்ண சொல்கிறான், ஏன் எனக்கு லவ் பண்ணக்கூடாது, ஏஜ் ஒரு விஷயமா என்ன சொல்கிறாங்க. கண்டிப்பாக இல்லை சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜங்குக்கு ஹாப்பியாக இருக்குது. 1 வீக் ஆஃப்டர் நம்ம ஜிமினும் ஜங்கு மீட் பண்ணுறாங்க. ஜிமின் ரொம்ப நர்வஸாக இருக்காங்க. ஜங்குக்கு என்ன பண்ணுறாங்க, மாஸ்க் போட்டுக்கிறாங்க. ஏன்னாச்சும் ஜங்குக்கு சொல்கிறாங்க. இல்லை யாராவது நம்மளை பார்த்தா சொல்கிறாங்க. இங்கே பாருங்க ஜங்கு எல்லாரும் டேட் பண்ண வந்திருக்காங்க சொல்கிறாங்க. ஒரு பார்க் தாண்டா, அவங்க எல்லாருமே கப்பல்ஸாக உட்காந்துருக்காங்க. இல்லை என்னையும்
வெளியே ஒன்று பார்த்தா ஒரு மாதிரி நினைப்பாங்க சொல்கிறாங்க. ஏன்னா ஜங்க் வந்து கோட் ஷூட் போட்டு ஒரு வேறு மாதிரி இருக்காங்க. ஜிமின் பார்த்தா குட்டியாக்கி விட்டா ஒரு மாதிரி இருக்காரா. அதனால் ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின் போய்ட்டு ஜங்கோட மாஸ்க் ரிமூவ் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க, இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஜிமினும் ஜங்கும் நின்றுருக்காங்க. அந்த பார்க்கில் எல்லாரும் இருக்காங்க. சில பேர் பார்க்குறாங்க. ஜிமின் போய்ட்டு ஜங்கோட்லேயே போய் பக் பண்ணுறாங்க. பப்ளிக்கில் ஜங்க் பார்க்குறாங்க. ஜிமின் என்ன பண்ணுறா சொல்கிறாங்க, எனக்கு எந்த ஆக்வரும் இல்லை, ஓகேவா, நான் எப்போ ஆக்வரை ஃபீல் பண்ண மாட்டேன். யாராவது கேட்டால் கூட நான் இவங்க பாய் ஃப்ரெண்டு தைரியமாக சொல்லுவேன், உங்களுக்கு ஆக்வராக இருக்கா அப்படின்னு நீங்கள் மாஸ்க் போட்டுக்கணும்னு சொல்லிட்டு ஜிமின் கொடுக்க ஜங்க் பார்க்குறாங்க. அவனே இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்ம எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அந்த மாஸ்க்கை வந்து தூக்கி போட்டுறாங்க. ஓகே, எனக்கு பிரச்சனை இல்லை, நீ ஸ்ட்ராங்காக இருப்பில்ல, நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன், என்னை பற்றி யார் என்ன பேசுகிறாங்க காதில் வாங்க மாட்டேன், ஓகேவா சொல்லி ஜிமின் சொல்ல ஜங்க் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க ரொம்ப ஹாப்பியாக வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் எங்கே போயிருந்தீங்கன்னு சொல்கிறாங்க. அதுவா, எனக்கு வந்துட்டு லண்டனில் ஒரு கம்பெனி பிரான்ச் ஓப்பன் பண்ணேன், அங்கே தான் நான் ஒர்க் பண்ண சொல்கிறாங்க. அப்படியே அங்கே தான் எனக்கு கம்பெனி இருந்துச்சு, இப்போ தான் நான் ரீசெண்டாக இங்கே வந்தேன், என் அப்பா அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, நீங்கள் எங்கள் கூட நம்ம அங்கே இருக்க சொல்கிறேன். அப்படியே சொல்கிறாங்க, உங்களுக்கு பிரதர் இருக்காங்க. ஆமாம், எனக்கு பிரதர் இருக்காங்க, உங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு உங்களுக்கு பேபி இருக்காங்க சொல்லிட்டு. அப்படியா சொல்லிட்டு அவன் நீங்கள் கேச்சு உங்களுக்கு யாரும் மேரேஜ் பண்ணிக்கிறது தெரியல ஜிம், எனக்கு மேரேஜ் லைஃப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க, உனக்கு பார்க்குற வரைக்கும் அப்படி ஜங்க் சொல்ல ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மில் ஜங்க் அப்படியே ஹாப்பி டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டேஸ் போயிட்டே இருக்கு. ஒன் ஃபைவ் டே நம்ம ஜிமின் பார்க்குறேன். ஜங்க் தாண்டா ஒரு ஆப்ஷன் இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு ஒரு டெக்ஸ்ட் வருது, ஜங்குக்கு ஐ மிஸ் அப்படி சொல்லி வருது, ஐ மிஸ் டூ பேபி அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அனுப்புறாங்க. இப்போ ஒரு பர்சன் வராங்க, காய்தா வராங்க. ஜங்குக்கு அப்படி என்ன சொல்கிறாங்க, இங்கடா அங்கே ஒரு பர்சன் நம்மளை மீட் பண்ண வந்திருக்காங்க சொல்கிறாங்க. மீட் பண்ண யாரை சொல்கிறாங்க, அவங்க கொஞ்சம் டேஸ் முன்னாடி நம்மள்ட்ட ப்ராஜெக்ட் பண்ணாங்க ஆன்லைனில். அப்படியே அவங்க சொல்கிறாங்க, இப்போ அவங்க மீட் பண்ண வந்திருக்காங்க சொல்லி. ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் சரி வர சொல்கிறாங்க. அந்த பர்சன் வராங்க, மே கம்மின்னு அப்படி சொல்கிறாங்க. இது வாய்ஸ் கேட்டு ஜங்கு டான் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஷாக் ஆகிறாங்க. நம்பிட்டு ஹேங் சொல்கிறாங்க. எப்படி இருக்க ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஹேங் சொல்கிறாங்க, பாடா உன் பேர் ஜான் ஜங்கு கூட மறந்து போய்ட்டு ஜேகேன்னு காலேஜில் கூப்பிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஜங்குக்கும் நம்ம நம்ஜுன்னு வந்துட்டு சீனியர், ஓகேவா, நம்ம நம்ஜுன்னு வந்துட்டு ஃபைனல் இயர் படிச்சிருப்பாங்க. ஒரு 4 இயர்ஸ் வந்து எங்கே, ஓகேவா, நம்ம நம்ஜுக்கு வந்து 40 இயர்ஸ் அப்படின்னா நம்ம நம்ஜு ஜங்குக்கு வந்துட்டு 36 இயர்ஸ், ஓகேவா. நம்ம நம்பி பார்க்குறாங்க. ஏன்னா உனக்கு காலேஜில் பார்த்துக்கிறா, அதுக்கப்புறம் பார்க்க முடியாது, எங்கடா போய்ட்டு சொல்கிறாங்க. ஹேங்க வச்சோ நம்ம பிஸியாக போய்ட்டாங்க. ஹேங்க ஒவ்வொரு நாளாக சுற்றிக்கிட்டு சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் அம்மா உனக்கு மேரேஜ் ஆகிட்ட சொல்லி கேட்குறாங்க. எல்லாம் ஹேங்க சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறதுக்கு, ஆமாம் மேரேஜ்லாம் நம்ம ஆகலை சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க, அது வந்து ஹேங்க சொல்கிறாங்க. சரி அமைதியாக சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு எப்படி ஹேங்க எங்களை கண்டுபிடிச்சிங்க சொல்கிறாங்க. இல்லைடா ஃபஸ்ட்டு ஜேகேன்னு கூப்பிட்டா, அப்போ ஒன் டைம் ஒரு ப்ரொஃபைல் பார்த்தேன்டா, செக்ரட்டரி எப்போதுமே சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்துட்டு ஜான் அதாவது ஜேகே என்டர்பிரைஸ் சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன்னா நேம் கூட ஜேகேன்னு வச்சிருக்கா, ஜான் ஜம்ப் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அது சாரி ஹேங்க, ஒரு இடத்துல வந்து ஜான் ஜங்கு இருக்கும், ஒரு இடத்துல ஜேகே அப்படின்னு இருக்கும். அப்படியா, ஆமாம் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனி வந்து ஜான் ஜங்கு இருந்துச்சு, அதுதான் நீங்கள் வந்துட்டு எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாண்டா எனக்கு தெரியவே இல்லை, இப்போ தான் பார்த்தேன் ஒரு ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜங்கு ஒன்று ஃபேஸ் இருக்குது, என்னடா ஜங்குக்காச்சே சொல்லிட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் இவ்வளோ டேஸ் உங்க கூட ஒன்றா ஒர்க் பண்ணிக்க ஆன்லைனில் எனக்கு நீ தான் தெரியாமல் போச்சு சொல்கிறாங்க. ஒன் மீட் ரொம்ப ஹாப்பி சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் உங்கள் லைஃப் எப்படி போகுது அப்படி சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சு சொல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. உனக்கு தெரியுமே நான் 20 வருஷம் மேரேஜ் பண்ணுறது என்னதுக்கு, எப்படி அவங்க 20 இயர்ஸில் மேரேஜ் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, எனக்கு சின்னோட வீட்டில் வந்துட்டு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணாங்க சொல்கிறாங்க. என்னதுக்கு, ஆமாம் அவங்க அலைன்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ போய் நான் கேட்டேன், அந்த மாதிரி மேரேஜ் பண்ணிக்காமல் சொல்லிட்டு அவங்க வேணாம் சொன்னான். ஆனால் என்னால் வெயிட் பண்ண முடியல, எனக்கு தான் சின்ன ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டாங்க. ஓ அப்படி இருந்துக்கு, ஆமாம் சொல்கிறாங்க. நாங்கள் சின்ன எங்கள் பார்த்ததுலாம் நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் அவன் எனக்கு முடி படித்தான்டா, எனக்கு முடி படிச்சுட்டு அவன் போயிட்டான், அதுக்கப்புறம் நீங்களும் ஜாயின் பண்ணிங்க சொல்லிட்டு. ஓ ஓகே ஹேங் அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படியும் அவன் கையில் காலில் விழுந்து அவன் ஃப்ரெண்டே லவ் கன்ஃபர்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. அப்படியே அந்த சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க, இப்போ ஒரு பொண்ணு ஒரு பையன் சொல்கிறாங்க. என்னதுக்கு, ஆமாம் ஒரு பையன் இருக்கான், ஒரு பொண்ணு இருக்கா. பையன் வந்துட்டு காலேஜ் 3rd இயர் படிச்சுட்டு இருக்கான், பொண்ணு வந்துட்டு காலேஜ் 1st இயர் படிச்சுட்டு இருக்கா. அப்படியே அதுக்கு என்னை நம்பவே முடியாது. நீங்களே இவ்வளோ எங்கே இருக்கீங்க, உங்களுக்கு இவ்வளோ பெரிய பசங்களா. ஆமாம் நான் இயர்லேயே மேரேஜ் பண்ணிக்கிட்டோமா, அதனால தான் மேரேஜ் பண்ண உடனே பேபியும் பிறந்துட்டாங்க. அப்படியே பேக் டு பேக் 2 பேபிஸ் அப்படி சொல்கிறாங்க. என்னதுக்கு, ஆமாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எல்லாமே சின்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டான், எல்லாத்தையும் அவன் தான் வீட்டை அப்படியே ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணுவான். நான் ஆஃபீஸ் மட்டும் ஒர்க் பார்த்துட்டு இருப்பேன். ஆனால் எனக்கு பெரிய விஷயமே தெரியல, பேபிஸ் எப்படி வளர்ந்தாங்கன்னு தெரியல. பார்த்தா சடன்னு குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க சொல்லிட்டு நம்பி சொல்ல ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காச்சு. ஏங்க உங்களை ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்க சொல்கிறாங்க. ஏன்டா நீங்கள் இப்போவும் சொல்லிட்டாங்க, இப்போ லண்டனில் ஹேங்க எல்லாரும் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டோம் சொல்லிட்டு. அப்படியே அதுக்கு இவங்க எப்படி இருக்கான், இவங்க ரொம்ப நல்லா இருக்கான், இவங்க மேரேஜ் ஆகிட்டு சொல்கிறாங்க. இவங்க யாரும் மேரேஜ் பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க. டேவை தான் சொல்கிறாங்க. அப்படியா, ஆமாம் இவங்க தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பேபி இருக்குது சொல்கிறாங்க. அப்படியா எல்லாரும் செட்டில் ஆகிட்டாங்க, நீ ஏன்டா மேரேஜ் பண்ணிக்காமல் இருக்க சொல்கிறாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு இன்னும் அப்படியே பார்த்த மாதிரி இருக்கடா, எங்க கொஞ்சம் கூட உனக்கு அந்த 36 இயர்ஸ் அப்படின்னு சொல்லவே முடியாது சொல்கிறாங்க. அப்படியே ஹேங் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அதனால தானே ஒருத்தன் ஃபாலோ ஆகிட்டான் சொல்லிட்டு நம்ம காய் சொல்ல என்ன சொல்கிறதுக்கு ஒன்று சொல்லிட்டு நம்ம காய் விட்டுருக்காரு. இப்போ ஜம்த காயப்பட்டு மறைக்கிறாங்க. சரி ஓகே மேரேஜ் இப்போ பண்ணிக்கிற ஐடியாவாக இருக்குது சொல்கிறாங்க. கொஞ்சம் டேஸ் போனால் ஒரு 1 இயர் பண்ண போய் பண்ணிப்போம் சொல்கிறாங்க. இன்னும் 1 இயராக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம நம்பி விட்டுறாங்க. ஆமாம் இப்போ ஒன்றா பிஸ்னஸ் மீட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஹேங் சொல்லிட்டு அவர் ஒரு ப்ராஜெக்ட்டை சைன் பண்ணுறாங்க. இன்னும் ஒன்றா ஒர்க் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஹேங் உங்கள் கம்பெனி சொல்கிறாங்க, கிம் குரூப்லாம் சொல்கிறாங்க. ஓகே நான் கண்டிப்பாக வரேன் சொல்லிட்டு அவரும் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. நம்பர் ஷேர் பண்ணிக்கிட்டு ரொம்ப பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ 1 வீக் ஆஃப்டர் நம்ம நம்பி பார்க்குறாங்க. ஜின் அப்படி சொல்கிறாங்க. என்ன நம்பி சொல்கிறாங்க, நம்ம வீட்டுக்கு நீங்கள் கெஸ்ட் வர போகிறாங்க. ஸோ என்ன பண்ணுறேன்
நிறைய டிஷ்ஷஸ் வந்து குக் பண்ண சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னு சொல்கிறேன், இவருக்கு வீட்டுக்காரன் வந்து சொல்லிட்டாங்க, அங்கே பாட்டா இவங்கள கண்டிப்பாக நீ பார்த்துருக்க மாட்டேன், ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் சொல்லிட்டாங்க. எனக்கு ஆமாம் என்னோட ஃப்ரெண்டு சொல்லிட்டாங்க. ஃப்ரெண்டா? உன் ஃப்ரெண்டு எல்லாருமே தெரியுமேடா, ஜேகப் தெரியும். அப்புறம் சொல்லிட்டாங்க இவங்க ஏன் ஃபாரின்ல இருக்காரு வேற சொல்லிட்டாங்க. அங்கே பாரு இவங்களோட தம்பி சொல்லுவாங்க. இவங்களோட தம்பியா? இவங்களோட தம்பி உனக்கு எப்போ ஃப்ரெண்டு சொல்லிட்டாங்க. இங்கே பாரு நாங்கள் காலேஜ் ஒன்றா தான் படித்தோம், அதனால் நாங்கள் எல்லாம் ஒன்றா ஃப்ரெண்டு தான். ஓகேவா? ஏஜ் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும், மற்றபடி நாங்கள் ஃப்ரெண்டு சொல்லிட்டாங்க. அப்படியா சொல்லணும்னு சொல்லிட்டாங்க. அவனை ரொம்ப வருஷத்துக்கு வந்து பார்த்தேன். அவன் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு லண்டன் இங்கே வந்திருக்கான் சொல்லிட்டாங்க. லண்டன்ல இருந்தா? ஆமாம் இப்போ தான் வந்திருக்கான், வந்து கொஞ்சம் டேஸ் ஆகுறாமா. அதனால் அவங்க எல்லாரையும் மீட் பண்ணியிருக்கான். ஜேகப், அப்புறம் அவனோட ஒய்ஃபு ஒய்யன், அவனோட பேபி, அதுக்கப்புறம் சுகா அவனோட ஒய்ஃபு டே, அதுக்கப்புறம் ஜங்குக் அப்படி சொல்லிட்டாங்க. ஜங்குக்கு மாமா இப்போ நான் அவங்க கூட தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் சொல்லிட்டாங்க. அப்படியா சொல்லிட்டாங்க. ஆமாம் சரி, அதனால் கொஞ்சம் அவங்க எல்லாருக்கும் ஒரு டின்னர் மாதிரி கொடுக்கலான்னு நினச்சிருக்கேன். அவங்களே வர சொல்லியிருக்காங்க. ஓகே தான் சொல்கிறாங்க. எனக்கு ஓகே தான், நான் வீக்கெண்டில் வர சொன்னேன், ஏன்னா எனக்கு சின்ன ஜாவும் ஹெல்ப் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவரும் வீட்டில் எடுத்த திங்ஸ்லாம் என்ன அரேஞ்ச் பண்ணுறா சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டு ஒரு வீடெல்லாம் நீட்டாக ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஒரு பர்சன் தூக்கிட்டு இருக்காங்க. ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் கூப்பிட்றாங்க. அப்படி சொல்லிட்டு சால்ட்டா ஓகே மன்னிச்சுக்கோங்க ஜிம்மின் அப்படி கூப்பிட்றாங்க. அம்மா என்ன சொல்கிறாங்க, என்னடா சொல்கிறாங்க, எதுக்குமா சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிம்மின், வீட்டுக்கு கெஸ்ட் வராங்களா யாருமா சொல்கிறாங்க. வீட்டுக்கு கெஸ்ட் வராங்களாண்டா, அதனால் அப்பா சொன்னாங்க அப்போட ஃப்ரெண்டாக சொல்கிறாங்க. அப்போட ஃப்ரெண்டா? அது யாரை சொல்லி கேட்குறாங்க. ஜேகப் பங்களா சொல்கிறாங்க. டேய் ஜேகப் பங்கில் நம்ம இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காங்களாம், அவங்களும் வராங்களா பிஸ்னஸ் பார்ட்னர் சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்கிறாங்க. சரி அங்கே பாரு இன்னைக்கு எப்பவும் போல ரொம்ப நேரத்துக்கு அம்மா எழுந்திரிச்சு அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க. ஜியாவும் நீ வந்து ஹெல்ப் பண்ணிட்டு சொல்கிறாங்க. ஏம்மா மெய்ட் ஆண்டில் எங்கே சொல்கிறாங்க. டேடா ஏண்டா மெய்டும் பாவம்டா, அவங்களாம் வீக்கெண்டானா அவங்க லீவ் கொடுத்துருவோம் தான் சொல்கிறாங்க. அதனால உங்கள் ஹெல்ப் கேட்குறேன்னு சொல்கிறாங்க. அச்சோ சாரிம்மா சொல்கிறாங்க. சரி ஏஞ்சி வா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் எழுந்துச்சு வராங்க. எழுந்துச்சு வந்துட்டு ஜிம்மும் நம்ம ஜியாவும் தான் போயிட்டு ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்க ஜின்னுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. அம்மா ஏமா எங்களை ஹெல்ப் பண்ண சொல்கிறீங்க, எனக்கு இன்றைக்கி வீக்கெண்ட் தான் நாங்கள் என்ஜாய் பண்ண சொல்கிறாங்க. பாரு கெஸ்ட்லாம் வந்துட்டு போட்டோம், ஈவினிங் அவங்களை வெளியே கூட்டிகிட்டு போகிறோம் சொல்கிறாங்க. அப்படியா தேங்க்யூ சொல்லிட்டு ஜின்னும் நம்ம ஜிம்மில் போயிட்டு நம்ம ஜியாவும் ஜின்னை போய் கிஸ் பண்ணுறாங்க. அச்சோ சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. இந்த குக் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஜிம்மின் ஒன்று கேட்கணும்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. ஏன்னா ரொம்ப நேரம் அவங்க வாழ்க்கையில் நின்று ஃபோன் பேசிட்டு தான் சொல்கிறாங்க. அது அம்மா சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இல்லைம்மா யோசிச்சுட்டு ஃபோன் பண்ணி தான் சொல்கிறாங்க. ஏன்டா காலேஜில் ஒன்றா தான் இருக்கீங்க, அப்புறம் என்ன ஃபோன் பேசிட்டு இருக்க வீட்டில் வந்து சொல்கிறாங்க. இல்லைம்மா சொல்கிறாங்க. பாரு கொஞ்சம் டேஸாக வீடு கொஞ்சம் சரியில்லை சொல்லிட்டு நான் கவனிக்கிறாங்க சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறாங்க. இப்போது ஜியா பார்க்குறா. அண்ணா யாரையும் லவ் பண்ணுறியா சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. பாரு லவ் பண்ண தப்பு இல்லை, லவ் பண்ண ஒன்றும் தப்பு இல்லை, ஓகே இந்த வயசில் பண்ணாமல் எந்த வயசில் பண்ண போகிறா சொல்லிட்டு நம்ம ஜியா சொல்கிறா. ஜிம் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போது ஜின்னு பார்க்குறாங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. ஒன்றில் சொல்கிறாங்க. சரி குக் பண்ண அப்படி சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் நம்ம ஜின்னு குக் பண்ண எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. அம்மா நாங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சிட்டோம் போவா சொல்கிறாங்க. பாரு டேபிளாக போய்ட்டு அரேஞ்ச் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் நம்ம ஜியாவும் தான் வந்துட்டு டேபிளாக அரேஞ்ச் பண்ணுறாங்க. யார் வராங்களோ இவ்வளோ அம்மா ஆர்டர் பண்ணுறாங்களே சொல்ல. சரி ஓகே டிவ் எல்லாத்தையும் அப்படியே ரெடி பண்ணுறாங்க. ஃபைனலாக நம்ம ஜிம்மி தான் பார்க்குறாங்க. ஜோக்காமா மார்னிங்லேருந்து ஜங்குக்கு வந்துட்டு நான் டெக்ஸ்ட் பண்ணவே இல்லை, கால் பண்ணி சொல்லி ஜிம்மி பண்ணுறாங்க. ஜியா நீ வந்து பார்த்துக்கிறேன் போட சொல்கிறாங்க. ஓகே நான் இப்போ அப்படி சொல்கிறாங்க. ஜிம் தான் மேலே வர ரூம் போட்டு அப்படி ஃபோன் எடுக்கிறாங்க. ஃபோன் எடுத்து டெக்ஸ்ட் பண்ணுறாங்க ஜங்குக்கா அப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த பக்கம் ஜங்கு பார்க்குறாங்க. என்ன பேபி என்ன பண்ண சொல்கிறாங்க. சாரி ஜம்கா மார்னிங் வந்து கொஞ்சம் ஒர்க்கு சொல்லிட்டாங்க. ஓகேடா நானும் உனக்கு கொஞ்சம் பேச முடியாது சொல்கிறாங்க. ஏன் ஜம்கா சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிற சொல்கிறாங்க. ஃப்ரெண்டு வீட்டுக்கா சரி ஓகே சேஃபாக போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. ஓகேடா நீ சாப்பிட்டே சொல்கிறாங்க. இல்லை சாப்பிடல, வீட்டில் அம்மா நிறைய வந்து குக் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியாவும் சொல்கிறாங்க. சரி ஓகே நல்லா என்ஜாய் பண்ண சொல்கிறாங்க. ஓகே ஜம்கா பாய் சொல்கிறாங்க. பாய் லவ் யூ மிஸ் சொல்லிட்டு அவர் கட் பண்ணிட்டாரு. ஓகே இன்றைக்கி ஜம்கா கூட இன்றைக்கி பேச முடியாது. சரி ஓகே நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, நம்மளும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண சொல்லிட்டு ஜிம் போயிட்டு அழகாக ரெடி ஆகிறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சு பார்க்குறாங்க. எங்கள் பாரு சின்ன எல்லாம் ரெடி எல்லாமே ரெடி ஆகிட்டு அவங்க வந்தால் சரி சொல்கிறாங்க. ஃபைனலாக ஒரு 2-3 கார் வருது வீட்டுக்கு. நம்ம ஜிமினும் ஜியாவும் இவ்வளோ நேரம் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன நிறைய கார் வருது சொல்லிட்டு 2 பேர் இருந்துருக்காங்க. அச்சிச்சு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜிமின் ஒரு மாதிரி பார்க்குறாரு. பார்த்தா ஒரு கார் வந்து நிற்கிது. இது ஜங்கு கார் ஆச்சு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ ஜங்கு என்ன பண்ணலாம், கார் விட்டு இறங்கி இப்போ ரெடி அவங்க வீட்டுக்கு சம்டைம்ஸ்லாம் வாழ்ந்துருப்பாங்க. ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் வரோம் அந்த வீட்டில் கிறிஸ்டனாக இருக்காங்கன்றக்காக என்ன பண்ணுறா ஒரு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாழ்ந்துருப்பாரு. இப்போ நம்ம சுகா டே அவங்களோட பேபி, அதுக்கப்புறம் நம்ம ஒய்யனை நம்ம ஜேகப்பு அவங்களோட பேபி காய், அதுக்கப்புறம் வந்துட்டு காய்க்கும் ஒரு மேரேஜ் ஆயிருக்கு. அவங்க ஒய்ஃப் ஜெஸ்ஸி அவங்களோட பொண்ணு பசங்க சொல்லிட்டு எல்லாரும் கூட்டிட்டு உள்ள வராங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா பார்க்குறாரு. நம்ம ஜங்குக்கு பார்த்து ஜிமினுக்கு ஒரு மாதிரி போயிடுது. அது ஜங்குக்கு என்ன பண்ணுறாங்க சொல்லிட்டு ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கு ஸ்டில் ஜிமினை பார்க்கல. அவர் பாட்டுக்கு நம்ம டேவோட குழந்தைகிட்ட பேச வந்துருக்காங்க. பட் பார்க்க அந்த போய் பார்க்குறது பேர் வந்து டேக்கி அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. அங்கிள் என்ன தூக்கணும் சொல்கிறாங்க. பாரு இவ்வளோ பேர் பையன் உனக்கு போய் தூக்கணுமா நான் உனக்கு 6 வயசு ஆகுதுவா சொல்லி கை பிடிச்சி கூட்டிட்டு வருது. அப்போ டே பார்க்குறாங்க. ஏன்டா எப்போ தான் தூக்கிட்டே இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. நடந்து வா சொல்கிறாங்க. சரி ஃபைனலாக உள்ள வராங்க. நம்ம ஜங்க் தான் வந்துருக்கு. பாரு இது நியூவாக வந்திருக்கும். அங்கே வந்து சேட்டை பண்ணாதான் சொல்லிட்டு ஜங்க் தான் நம்ம டேயோட பேபி கிட்ட அட்வைஸ் பண்ணுறாங்க. ஓகே அங்கிள் நான் சேட்டை பண்ண மாட்டேன் சொல்லிட்டு அவரும் உள்ள வராங்க. எல்லாரும் உள்ள வந்துருக்காங்க. ஃபைனலாக இவங்க வாங்க சொல்லிட்டு நம்ம ஜின்னும் நம்ம வெல்கம் பண்ணுறாங்க. இப்போ ஏங்க வாங்குறேன் சொல்லிட்டு எல்லாரும் உள்ள வராங்க. உள்ள பார்க்குறாங்க. ஜெகப் நீ கூட வந்து ரொம்ப டேஸ் ஆகிட்டு ஆமாண்டா சொல்லிட்டு எல்லாரும் உள்ள வராங்க. உள்ள வந்துட்டு லைனாக சோஃபாவில் உட்காராங்க.
இப்போ நம்ம ஜம்ப் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஏங்க உங்கள் பேபிஸ் என்கிட்ட காப்பி சொல்கிறாங்க. பேபிஸ்லாம் அவங்க சின்ன பசங்க பெரிய பசங்க சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே சொல்கிறாங்க. ஏன்னா நான் மட்டும் தானே பார்க்கல சொல்கிறாங்க. ஆமாம் நீ மட்டும் தான் பார்க்கல, மற்றவங்க பார்த்துருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறேன் ஷோ இவங்க பார்க்குறாங்க. நான் கூட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துதுரா அப்படி சொல்கிறாங்க. உன் பையன் சின்ன பையனாக இருக்கும் பார்த்தது அதுக்கப்புறம் பார்க்கவே சொல்கிறேன். டே சொல்கிறேன் இவங்க சொல்கிறாங்க. ஆமாம்மா நானும் கூட பார்த்துட்டு சொல்கிறாங்க. இப்போ ஃபைனல் என்ன பண்ணுறாங்கன்னா நான் மட்டும் தான் பார்த்துக்க சொல்கிறேன். ஜெகோ பேசிட்டு இருக்காங்க. ஏய் ஜிமின் ஜியா சொல்லி கூப்பிட நம்ம ஜம்முன் பார்க்குறாங்க. ஜிமின்ற பேர் கிட்ட ஒரு மாதிரி இருக்குது. அவர் டர்ன் பண்ணி பார்க்குறப்ப தான் நம்ம ஜிம்னு இருக்காங்க. ஜிம்னு ஜாவும் பார்த்தா நம்ம ரம்ஜிருக்கு ஒரு ஜமுக்கு ஒரு மாதிரி போயிடுது. ஜிம்மின் வந்து மாதிரி பார்க்குறாரு. ஜிம்மின் அப்படி ஜமுக்கு பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜமுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம நம்ஜினும் என் பையனா நம்ம ஜிம்மின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஜெகோ பார்க்குறாங்க. நம்பி ஒன்று சொல்லவா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஒன்றையும் ஜிம்லையும் வந்துட்டு வேலை பண்ணிங்கன்னு வச்சுக்கேன். அவங்க 2 பேரும் என்ன சொல்லுவாங்க ஏதோ அண்ணன் தம்பி போகிறாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு ஆமாம் 2 பேர் பார்க்க அப்படி தான் இருக்கீங்க சொல்கிறாங்க. உனக்கு பையன் மாதிரியா இருக்கான்னு சொல்கிறாங்க. ஏதோ நீயே இப்போ இவ்வளோ எங்கே இருக்கே சொல்கிறாங்க. ஏன்டா கண்ணு வைக்கிற சொல்லிட்டு நம்ம நம்பி சொல்கிறாங்க. உண்மையாடா அவங்க 2 பேர் பார்த்தா அப்படி வந்துட்டு க்யூட்டாக இருக்கிற பார்க்கறதுக்கு ஏதோ அப்பா பையன் மாதிரி தெரியல, அண்ணன் தம்பி மாதிரி அழகாக இருக்கு 2 பேர் பார்க்கறதுக்கு சொல்கிறேன். நம்ம ஜிம்மில் இருந்து தேங்க்யூ ஃபார் பிஸ்னஸ் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. ஆமாம் சின்ன வயசில் பார்த்துக்கிறா நம்ம நல்லா வளர்ந்துட்டாங்களா சொல்கிறாங்க. என்ன ஹைட்டு மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சொல்கிறாங்க. என்ன நம்ம சொல்லி நெடுநடன்னு வளர்ந்த ஒரு பையன், உனக்கு உன் பையன் என்ன ஷார்ட்டாக இருக்கான்னு சொல்கிறாங்க. நீயும் சரி ஜின்னும் சரி நல்லா ஹைட் வெயிட்டாக இருக்கீங்க, உங்கள் பையன் என்ன இவ்வளோ குட்டியாக இருக்கான் அப்போ சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஜியா பார்க்குறாங்க. பாருங்க அங்கிள் என்னுடைய அண்ணா வந்து கொஞ்சம் ஹைட்டில் பார்க்க தான் இருப்பான், ஆனால் அவன் அளவுக்கு வேறு யாரும் டேலண்டட் இல்லை சொல்கிறேன். அப்படியா சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஹைட்டெல்லாம் பற்றி நீங்கள் பேசக்கூடாது சொல்லிட்டு நம்ம ஜியா சொல்ல நம்ம டே பார்த்து மறைக்கிற இவங்க ஏன்டா உனக்கு ஹைட்டை பற்றி பேச சொல்கிறாங்க. நீ மட்டும் அவ்வளோ ஒரு 6 அடி இருக்க பிற சொல்லிட்டு டேவும் சொல்லிட்டாரு. சும்மா டேஸ்ட் பண்ணா சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி தான் அப்படி பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. உங்கள் எல்லாரும் எனக்கு தெரியும், நீங்கள் நம்ம உங்களை மட்டும் தான் மீட் பண்ணுறதா சொல்லிட்டு நம்ம ஜம்ப் சொல்கிறாங்க. என் பேர் ஜான்சோங் சொல்கிறாங்க. தம்பி அப்படி சொல்லிட்டு இவங்க இதெல்லாம் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. ஓ நைஸ் டு மீட் யூ, நீங்கள் தான் இப்போ நம்ஜின் கூட வந்து ஒர்க் பண்ணிட்டீங்களா பிஸ்னஸில்? ஆமாம் சொல்கிறாங்க. உங்களை மீட் பண்ண ரொம்ப சந்தோஷம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம அம்மா நீங்கள் ஏன் மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்லி கேட்குறாங்க. அது பண்ணிக்கணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் எப்படி ஒரு மாதிரி க்யூட்டாக அழகாக ஸ்மைல் பண்ணி ஜம்க்கு பார்த்துருக்காங்க. ஃபைனலாக இவங்க என்ன பண்ணுறாங்க சொல்லி ஃபஸ்ட்டு சாப்பிட்லாம் சொல்கிறாங்க. சரி வாங்க சொல்லிட்டு எல்லாரும் வந்து உட்கார வைக்கிறாங்க. இப்போ எல்லாரும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜிம் ஜா எல்லாரும் பெரிய டேபிள் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. எல்லாம் அவ்வளோ ஃபுட் இருக்குது. ஜிம் கையில் சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆகும் சொல்லிட்டு நம்ம ஜேகப் சொல்ல நம்ம டேவும் சொல்ல இவங்க சொல்கிறாங்க. ஆமாம்மா உங்கள் மேரேஜ் அப்புறம் ஒன் டைம் வந்தேன், அதுக்கப்புறம் அவன் வரவே இல்லையே சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் சாப்பிட்ருக்காங்க. இப்போ நம்ம ஜம்க்கு என்ன பண்ணுறாங்க. ஜம்க்கு ஜிம்னு பார்க்க ஜிம் வீட்டில் அந்த ஃபார்மல் ட்ரெஸ்ஸஸ் அம்மா க்யூட்டாக இருக்காரு. அவர் பார்க்குறப்போ ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜம்க்கு என்ன பண்ணுறாங்க. அங்கே ரெஸ்ட் ரூம் சொல்கிறாங்க. ரெஸ்ட் ரூம் அது அங்கே இருக்கிற சொல்லி பாயிண்ட் பண்ணுறாங்க. ஜிம்மின் கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. ஜிம்மில் எதிர்க்கிறாங்க. எந்திரிச்சிட்டு வந்துட்டு வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க. அங்கிள் கூப்பிட்றா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது அம்மா சொல்கிறாங்க. சரி ஓகே கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. இப்போ வேண்டாம் நம்ம ஜிம்மின் தான் ஜம்ப் வந்துட்டு வீடு அவரும் கூட்டிகிட்டு போயிட்டு இது இங்கே தான் இருக்க வாஷ்ரூம் சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் அப்படி ஜிம்முக்கு சொல்லி எடுக்கிறாங்க. அப்படி லாக் பண்ணுறாருன்னு பெட்ரூமை ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜம்ப் பார்க்குறாங்க. நீ நம்பிட்டு என் பையனா சொல்கிறாங்க. ஆமாம் ஜங்குக்கு ஏன் சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்கு அப்படி சொல்லி ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பாரு அதுக்காக விட்டுலாம் கொடுத்துட மாட்டேன், நான் கண்டிப்பாக பேசுகிறேன் ஓகேவா, கண்டிப்பாக பேசுகிறேன், நான் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிப்பேன் ஓகேவா, நான் அப்பெல்லாம் விட்டு கொடுத்துட மாட்டேன் சொல்லிட்டு ஜம்ப் சொல்ல ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. ஜிம் போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இதை உங்கள் ரூமாக சொல்கிறாங்க. சார் சுற்றி பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ ஜிம்மின் பார்க்குறாங்க. ஜிம்மின் போய்ட்டு ஜங்கு போய்ட்டு கிஸ் பண்ணுறாங்க. ஜங்கு கிஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் ஒருத்தர் மாதிரி ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிட்டு பார்க்குறாங்க. என் வீட்டுக்கு உன்னோட வீட்டுக்கு அவங்க வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறாங்க. ஏதோ மெமரிஸ் அவங்க கூட சொல்கிறாங்க. அதை கிஸ் கொடுத்துன்னு சொல்கிறாங்க. இல்லை அதை தாண்டி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்க் கிட்டே போய்ட்டு ஜிம்மிட்ட ஒரு மாதிரி இப்படி க்ளோஸாக போகிறாங்க. இப்போ டோர் வந்து லாக் ஆகுது. ஜிம்மின் அப்படி சொல்லிருக்காங்க. டேப் பண்ணுறாங்க. ஜிம் டர்ன் பண்ணி பார்த்தாங்க. பாரு இந்த பசங்களுக்கும் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் கேட்டாங்க சொல்கிறாங்க. ஒரு ரூம் தானே கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஜியா வந்து ஒரு ரூம் யாரும் விட மாட்டேன், அதனால தான் ஜிம்மின் பார்க்குறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி ஆக்குறாங்க. ஜியா பார்க்குறா. ஜியாக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. என்ன சொல்கிற மாதிரி சரி ஓகே சொல்லி விட்டுறா. இப்போ அங்கிள் நீங்கள் போய்ட்டு யூஸ் பண்ணுறீங்களா? நான் வரமா சொல்ல வந்துடுறாரு. இப்போ ஜியா வந்துட்டு நம்ம ஜம்க்கு அங்கிள் கூப்பிட்ற ஜிம்முக்கு மாதிரி கஷ்டமாக இருக்குது சரி ஓகே சொல்லி விட்டுறா. இப்போ ஜம்க்கு என்ன பண்ணுறாங்க. சரி சொல்லிட்டு கீழே வந்துடுறாரு. இப்போ நம்ம ஜிம்மில் அந்த பசங்களாம் கூட்டிகிட்டு போய்ட்டு ரெஸ்ட் ரூம் வந்து காமிக்கிறாங்க. அந்த பசங்க போய்ட்டு வந்துடுறாங்க. வாங்க கீழே படம் சொல்லி வந்துடுறாங்க. இப்போ ஜிம்மின் ஜம்க்கு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஜியா நோட் பண்ணுறா. சரி ஓகே சொல்லி விட்டுறா. இவங்க எல்லோரும் அந்த டே ஃபுல்லாக வீட்டில் இருப்பாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு ஈவினிங் கரெக்டாக போகிறாங்க. இப்போ எல்லோரும் போய்ட்டு காரில் ஏறுறாங்க. ஜிம்மில் வந்து ஜம்ப் பார்த்துருக்காங்க. ஜம்ப் போய் பாய் சொல்லிட்டு போயிடாரு. இப்போ நெக்ஸ்ட் டே தான் நம்ம ஜிம்மில் ஜம்ப் மீட் பண்ணிருக்காங்க. நம்ம ஜம்ப் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. ஜங்கு பார்க்க சொல்கிறாங்க. என்னாச்சு ஜிம்மின் சொல்கிறாங்க. இல்லை ஜங்குக்கா எனக்கு கொஞ்சம் பயமாக சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. இல்லை அது வந்துட்டு சொல்கிறாங்க. நீங்கள் அப்பா கிட்ட பேசுனா சொல்கிறாங்க. இப்போ இல்லை ஜிம்மிங்க பா நீ காலேஜ் முடியல பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி ஓகே ஜிம்மும் ஜங்க் கூட டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. உங்களால் சரியாக பேச முடியாது சொல்கிறாங்க. சரி ஓகே நீங்கள் என்ன கேட்டீங்க சொல்கிறாங்க. என்ன கேட்டேன்னா அது சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. உன்னை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணலாம்னு நினச்சி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மாதிரி இருக்குது என்ன சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வேண்டாம் தோணு சொல்கிறாங்க. ஏன்னா ஏன் தப்பாக நினச்சக்கூடாது ஓகே, அதனால் அவங்களோட பர்மிஷன் மேரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒய்ஃபை எடுத்துக்கிறேன் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக எடுத்து தேங்க்யூ ஜம்க்கா சொல்கிறாங்க. தேங்க்யூ டாமா சொல்லிட்டு அவர் ஹக் பண்ணிக்கிறாரு. எனக்கு ஒன்று லவ் கிடச்சதே போதும் ஓகேவா, அதை தாண்டி பெருசாக வேறு எதுவும் வேண்டாம். மேரேஜ்க்கு அப்புறம் எல்லாம் எடுத்து
பார்த்துப்பேன் சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்மில் ரொம்ப ஹாப்பியாக பார்க்குறாங்க. அப்புறம் விட்டு சொல்லுவா சொல்கிறாங்க எனக்கு நான் ஜியா சொல்கிறாங்க. ஜியா என்கிட்ட கேட்டா நீ ஏன் ஜங்க் வந்துட்டு அங்கிள் கூப்பிட சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அங்கிள் கூப்பிடுவா சொல்லி கேட்குறாங்க. நான் எப்படி கூப்பிடுவோம் சொல்கிறாங்க. நான் ஹபின்னு கூப்பிடப்பா சொல்லி ஜிம் கேட்குறாங்க. ஜங்க் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹபின்னு கூப்பிட சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னும் ஹாப்பி அப்படி சொல்கிறாங்க. ஜங்க் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. ஜம்மு கூப்பிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க இப்போ ஜிம்மில் கிளம்பி போயிருப்பாரு. அதுக்கப்புறம் காய் விடுறாங்க. ஏன்னா நீ நம்பிடுவோம் என் பையனை லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. ஜிம்மில் நம்பிடுவோம் என் பையனா சொல்கிறாங்க. எனக்கு நேற்று அங்கே போய் தான் தெரிய சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ண சொல்கிறாங்க. என்ன பண்ண முடியும் அதுக்காக விட்டா கொடுக்க முடியும் சொல்கிறாங்க. ஜிம்மில் நான் அந்த லவ் பண்ணுறேன். நானும் அவன் தான் லைஃப் முடிவு பண்ணிட்டேன். இவ்வளோ டேஸ் லவ் பண்ணிருக்கோம், டேட் பண்ணியிருக்கோம், வெளியே கூட்டி சுற்றிருக்கேன். இப்போ போயிட்டு வேணாம்னு சொல்கிறேன். ஜிம் காமிப்பா நான் சொல்கிறாங்க. இல்லை என்ன விட்டு கொடுக்க முடியுமா சொல்கிறாங்க. இல்லைடா அதை சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிட்டேன். ஓகேவா ஜிம் படிச்சு முடிக்கிறோம், கண்டிப்பாக நான் பேசுகிறேன் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ ஜிம்மில் ஜங்கு யாருக்கும் தெரியாமல் டேட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னா ஜங்கு எப்பவுமே லிமிட்டை கிராஸ் பண்ணதே இல்லை. எப்பவும் ஜிம்மில் ரொம்ப சேஃபாக பார்த்துப்பாரு. அதுவும் நம்பிடுவேன் என் பையன் தெரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அவரோட பர்மிஷனோட மேரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நம்ம ஜிம்மில் அப்படி தான் அப்பா அம்மாவுக்கும் தெரியாமல் பண்ணக்கூடாது சொல்லிட்டு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் லவ்வில் வந்துட்டு. இது வரைக்கும் ஜிம்னு சரி ஜங்கும் சரி எங்கேயுமே வந்துட்டு அவங்க லிமிட்டை கிராஸ் பண்ணதே இல்லை. அப்படி ஒன் ஃபைன் டேல தான் நம்ம ஜிம்மில் என்ன பண்ணுறோன்னா நம்ம ஜங்கு ஜிம்மில் ஆஃபீஸ்க்கு நம்ம ஜிம்மில் ஆஃபீஸ்க்கு வந்துருக்காங்க. இன்றைக்கி லீவ் பண்ணுறாங்க. நம்ம ஜிம்மும் நம்ம ஜிம்மில் ஆஃபீஸ் தான் போயிருக்காங்க. அதுவும் நம்ம ஜிம்மில் வந்துட்டு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து சொல்லி அனுப்பியிருப்பாரு. அதனால தான் நம்ம ஜிம்மில் போயிருக்காங்க. அங்கே ஜங்குக்கு காயெல்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணிச்சுக்காங்க. நம்ம நம்ஜின் கூட இப்போ நம்ம ஜிம்மில் பார்க்குறாங்க. ஜங்குக்கு தனியாக ஒரு கேபின் இருக்குது. நம்ம நம்ஜினோட ஆஃபீஸில் என்ன பார்ட்னர் இல்லையா. அதனால் இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கும் பார்க்குறாங்க காய். நம்ம ஜங்கு நம்ஜின் திரும்பி பார்க்குறாங்க. ஜிம்மில் சொல்கிறாங்க டேட் அம்மா கொடுத்து விட்டாங்க சொல்கிறாங்க. சரி டெவா உட்கார சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மினும் உட்காராங்க. என்ன ஜிம்மின் நெக்ஸ்ட் இயர் நம்ம வந்து ஒரு ஒர்க் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு 1 மந்த் இருக்குது காலேஜ் முடியாது சொல்கிறாங்க. ஆமாம் டேட் காலேஜ் முடியுதுக்கு 1 மந்த் தான் இருக்குது. நான் வந்து ஒர்க் பண்ணுமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் அப்படியே ஓகே சொல்கிறாங்க. க்யூட்டாக பேசிட்டு இருக்காரு. எதனா வேணுமா சொல்கிறாங்க. எனக்கு எது வேணாம் டேட் சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிம்மின் நம்ம பேசிட்டு கை பண்ணி ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்க் பார்த்துட்டு ஏங்க என்னோட கேபின் போகிறாங்க. சரி ஓகேடா சொல்லிட்டு அவர் கேபின் போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் பண்ணாங்கன்னா ஓகே டேட் நான் கிளம்பிட்டா சொல்கிறாங்க. ஓகேடா பத்திரமா போக சொல்கிறாங்க. சரி ஜிம் விட வேண்டி பார்க்குறாங்க. இங்கே ஜங்கோட கேபின் இருக்குது. அவர் டேரக்டாக அந்த கேபின் போகிறாங்க. போயிட்டு அப்படியே ஜிம்மில் போயிட்டு ஜங்க் போய்ட்டு ஹக் பண்ணுறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. இங்கே பாருடாமா உங்கள் அப்பா பார்த்துட்டு போகிறாங்க. சார் இட்ஸ் ஓகே அப்படிங்கிற ஜங்க் போய்ட்டு ஜிம் போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் ஏன் எனக்கு பார்க்க வரவே சொல்கிறாங்க. அங்கே பாரு உனக்கு எக்ஸாம் வந்து நடந்துட்டு ஓகேவா எக்ஸாமில் ஃபோக்கஸ் பண்ணி ஏன்னா தேர்ட் இயர்லேயே சொல்கிறாங்க. ஜங்க் எனக்கு தெரியுது இருந்தாலும் சொல்கிறாங்க. பாருடாமா எக்ஸாமில் ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறாங்க. ஜிம்னும் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஓகே நான் கிளம்புவா சொல்கிறாங்க. பாரு இவ்வளோ தூரம் வந்துட்டு நீ பாட்டுக்கு போகிற சொல்கிறாங்க. நீங்கள் தானே சொன்னீங்க எக்ஸாமில் ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறாங்க. அதுவும் சொல்லண்டா அதுக்காக சொல்கிறாங்க. ஒரு கிஸ் கடை கொடுக்கவா சொல்கிறாங்க. கிஸ் கொடுக்காம போவியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் அனுப்புறாங்களா ஜிம்மில் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மில் ஜங்கு மாறி கிஸ் பண்ண ஒரு பர்சன் சரி ஓகே ஜங்கையும் கூப்பிடலாம் சாப்பிட்றதுக்கு சொல்லிட்டு ஒரு பர்சன் டோர் ஓப்பன் பண்ண பார்த்தா ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிடுறாங்க. அப்படி பார்த்துட்டு ஜிம்மில் அப்படி கூப்பிட்றாங்க. ஜிம்மில் ஜங்கு அப்படி பண்ணி பார்த்தா நம்பிச்சிருக்கான். ஜிம்முக்கு ஒரு மாதிரி போயிடுது. அப்படி தள்ளி போயிடாரு. டேட் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படி ஜங்கு நம்பிருக்கு என்ன பேசுறது தெரியல. ஒரு மாதிரி போயிடுறாரு. அப்படி டக்குன்னு அவர் கேபின் போயிடாரு. இப்போ ஜிம்முக்கு ஜங்கு என்ன பேசுறது தெரியல. ஜிம்மில் பார்க்குறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க நீ வீட்டுக்கு போனால் பேசுகிறேன் சொல்கிறாங்க. இல்லை ஜங்கா நானும் சொல்ல இல்லை நீ போனால் பேசுகிறேன் சொல்லி ஜங்கு போயிட்டு என்ன பண்ணுறாங்க டேரக்டா நம்பின்னு ரூமுக்கு போகிறாங்க. ஹேங் சொல்கிறாங்க. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஹேங் தப்பாக எடுத்துக்காதீங்க சொல்கிறாங்க. இல்லை ஜங்குக்கு என்ன நடக்குது உனக்கு ஜிம்முக்குள்ளே சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம காய்வங்க தான் இருக்காரு என்னாச்சு சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஹேங் தப்பாக எடுத்துக்காதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க. நான் இது வரைக்கும் அவங்க மீட் பண்ணது பார்த்தது பேசுனது எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. நம்பிக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஹேங் நீங்கள் ஏஜ் டிஃப்ரெண்ட் பார்க்குறீங்களா சொல்கிறாங்க. இல்லைடா அது சொல்கிறாங்க. எனக்கு ஓகேடா நான் ஜின்னு ஒத்து போனான்னு தெரிய சொல்கிறாங்க. இல்லை ஹேங் நான் சொல்லி பார்த்தேன் ஸ்டார்டிங்கில் ஜிம்மில் சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு ஏஜ் டிஃப்ரெண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்போ ஜங்கு ஜிம்மில் இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ட்ரூவாக லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான். எங்களுக்குள்ள நாங்கள் இந்த எப்போவும் லிமிட்டை கிராஸ் பண்ணதில்லை. ஜஸ்ட்டு நாங்கள் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்ல வரையில ஜங்கு புரியுது கொஞ்சம் டைம் கூட சொல்கிறாங்க. காலேஜ் முடிக்கட்டும் நான் ஜென்னிக்கிட்ட பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் பேசுகிறேன் கொஞ்சம் டைம் கூட சொல்கிறாங்க. இப்போ நான் ஜங்கு கொஞ்சம் ஹாப்பியாகிடுது. இப்போ வீட்டுக்கு நம்ம ஜமீனோட நம்பி விடாங்க. ஜிம்னுக்கு நம்பினை ஃபேஸ் பண்ண தைரியமே இல்லை. ஒரு மாதிரி இருக்காரு. இப்போ நம்ம நம்பின்னு பார்த்துருக்காங்க. ஜிம் அமைதி சாப்பிட்ருக்காங்க. எதுவும் பேசல. ஃபைனலாக நம்ம ஜிம் போட்டு ரூமில் படுக்க இப்போ அங்கே நம்பிட்டு வராங்க. கவர் டோர் நாக் பண்ணுறாங்க. ஜிம்மில் ஓப்பன் பண்ணுறாங்க. டேட் சொல்கிறாங்க. அப்படியே ஹெட்டை டவுன் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக ஹெட்டை டவுன் பண்ணிருக்கா சொல்கிறாங்க. அது வந்து டேட் சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. அங்கே பாரு உனக்கு நான் கேட்குறேன் வந்து உட்கார சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் உட்காராங்க. நம்பிட்டு உட்காராங்க. உண்மையை சொல்லு ஜங்கோட ஏஜ் உனக்கு ப்ராப்ளம் இல்லையா சொல்கிறாங்க. டேட் சொல்கிறாங்க. எனக்காவது நீங்கள் அம்மா வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா 2 வருஷம் பெரியவங்க சொல்லிட்டு இங்கே பாரு ஜிம் அம்மாவுக்கு எனக்கு ஏஜ் வேறு ஆனால் உனக்கு சொல்கிறாங்க. டேட் 2 வயசு இருந்தாலும் 10 வருஷம் இருந்தாலும் எல்லாம் ஒன்று தான். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஜங்க் வந்துட்டு எப்போயும் நான் ரொம்ப சேஃபாக பார்த்துப்பாங்க. செக்யூராக ஃபீல் பண்ணுவேன். நான் அவங்க கூட வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் டேட். என்னை ஜங்க் அளவுக்கு வேறு யாரும் நல்லா பார்த்துக்க முடியாது. உங்ககிட்ட நான் எப்படி ஃபீல் பண்ணுறோம் சேம் அதே ஃபீல் தான் அங்கே ஃபீல் பண்ணுறேன். ஆனால் என்ன ஒரு ஹஸ்பண்டை பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஜிம் சொல்ல ஜங்க் ஒரு மாதிரி நம்பிச்சிருக்கிற மாதிரி இருக்குது. நீ ஸ்ட்ராங்காக இருக்கேன் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் எப்பவும் ஃபீல் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஃபீல் பண்ண மாட்டேன். டேட் என் லவ்வுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா சொல்கிறாங்க. இப்போ நம்பின்னு பார்க்குறாங்க. எனக்கு ஓகே ஆனால் உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னால் அம்மா கேட்பாங்க. ஆனால் எனக்கு உங்களோட அம்மா அப்புறம் நீங்கள் உங்கள் 2
அப்புறம் பிளஸிங் சொல்ல மேரேஜ் பண்ணிப்பேன், நீங்கள் 2 பேரும் ஓகே சொல்ல அப்படின்னா நான் இப்படி இருக்கிறோம் சொல்லி ஜிம்மி சொல்ல ஜங்கு நம்பிச்சிருக்க மாதிரி இருக்க ஜிம்மி நம்பிச்சிட்டாங்க. ஆமாம் டாடி உண்மையை நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு மேரேஜ் பண்ணிப்பேன், இல்லைன்னா மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜிம்மி சொல்ல ஜங்கு நம்பிச்சிருக்கு. புரியுது ஜிம்மி ட்ரூவாக லவ் பண்ணுறாங்க. சேம் நம்ம ஜங்கும் அப்படி தான். இதில் போய் என்ன இருக்குது, ஒரு 4 years வந்துட்டு நம்ம ஜங்க் நினைக்கிறாங்க அவங்களுக்குள்ள ஏஜ் கேப் பண்ணுறது அவங்களுக்கு மட்டும் தான். அதில் நம்ம தலையிட்டு இருக்கிறதும் இல்லை. அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அவங்க விட்டுறாரு. இப்போ 1 month நம்ம ஜிம்லேருந்து கிராஜுவேட் ஆகுறாங்க. இன்றைக்கி ஜங்க்கும் வந்திருக்காங்க. இப்போ இந்த பக்கம் நாம்ஜின் ஃபேமிலி வந்திருக்காங்க. அந்த பக்கம் ஜங்க் என்ன பண்ணுறாங்கன்னா மாஸ்க் போட்டுருக்காரு தூரமா. ஏன்னா ஜிம்லேருந்து கேட்டுப்பாங்க நீங்கள் வரணும் கிராஜுவேட் ஆனிக்கின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் நம்ம ஜிம் பார்க்குறாங்க. நம்ம ஜங்க் நம்ஜின் பார்க்குறாங்க. ஜிம் வந்து ஜங்க் வந்துட்டு பார்க்குறது இதெல்லாத்தையும் பார்க்குறாரு. ஓகே இந்த அளவுக்கு வந்து செக்யூராக ஃபீல் பண்ணுறான். அவனும் இதுக்காக எல்லாம் பண்ணுறான். ஓகே மேரேஜ் பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் மேரேஜ் பற்றி பேசியிருப்பாங்க. இப்போ நம்ம ஜங்க் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஜின்னு என்ன பண்ணுறோன்னா நம்ம நம்ம ஜிம் தான் ஃப்ளாஷ்பேக் எல்லாம் ஜின்னுக்கு சொல்லி பிடிக்க ஜிம் பார்க்குறாங்க. ஜின் பார்க்குறாரு ஏன் நம்ம நீ கூட மறைச்சிட்டே சொல்லிட்டாங்க. இல்லைடா அவன்கிட்ட சொன்னான். அவனா அதுக்கப்புறம் வாட்ச் பண்ணேன் ஜங்க் எந்த அளவுக்கு ஜிம்மி லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமாக ஒரு காலேஜில் போய்ட்டு ட்ராப் பண்ணுறதும் கூட்டிகிட்டு வரதும் அவங்க எந்த இடத்துல அவங்க லிமிட்டை கிராஸ் பண்ணாமல் ரொம்ப சேஃபாக ஒரு மாதிரி பார்த்துட்டான்டா. எனக்கு நம்பிக்கை வந்துச்சுட்டா. அவன் நினச்சா வேறு மாதிரி கூட இருந்துருக்கானா. அவங்க எப்போதும் லவ் பண்ணி அவன் நம்ம பிளஸிங்ஸோட மேரேஜ் பண்ணி ஆசைப்படுறா. இது என்ன இருக்குது புரிஞ்சுக்கூடா. எனக்கு ஜிம் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டது ஒன்று தான். இதை தாண்டி வர எதுவும் கேட்டது இல்லை. என் பையன் ஆசைப்படுறதுன்னு பண்ணி விட்டு நினைக்கிறேன். அதுவும் திரும்ப ஜங்க் கிட்ட சொல்லி கேட்டான். எங்க உங்களுக்கு வந்து ஒரு வேலை எனக்கு சனிலாவை அக்செப்ட் பண்ணிக்க விருப்பம்லாம் சொல்லிட்டுங்க. நான் வந்து ஜிம்மில் விட்டு போயிடுறேன்னு சொல்கிறான். எனக்கு வந்து தாங்கிக்க முடியல அது கேட்கறதுக்கு. அவன் ட்ரூவாக லவ் பண்ணுறான். இவ்வளோ வருஷம் யாரையும் மேரேஜ் பண்ணிக்காமல் இருந்திருக்கான். இப்போ வந்து இந்த மாதிரி கேட்கும்போது நான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இப்போ ஜாபாக்ராமா நான் கூட ஸ்டார்டிங்கில் நினச்சோமா என்ன அண்ணா போய்ட்டு எனக்கு தெரிய வந்துச்சு அண்ணாவும் நம்ம ஜங்கு லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி எப்படி அந்த பசங்க போய்ட்டு அங்கிள் மாதிரி இருக்கார் அவர் போய் சொல்லிட்டு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு எவ்வளோ ட்ரூவாக லவ் பண்ணுறாங்க புரிஞ்சுதுமா. எனக்கு நானே வந்துட்டு ஜங்க் கூட நம்ம ஜிமினும் நான் ஜங்க் கூட நடக்கிறப்ப பார்த்தேன். அவங்கள பார்த்தா அப்படியே ஏஜ் கேப் பெருசாக தெரியலம்மா. ப்ளீஸ்மா சொல்கிறேன் அண்ணா லவ் ஆசைப்பட்றாமா ப்ளீஸ்மா ப்ளீஸ் சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சிரா. இப்போ நீங்கள் 3 பேர் எல்லாம் நீங்கள் 2 பேரும் அவங்க சப்போர்ட் பண்ணிட்டீங்களா சொல்கிறாங்க. ஆமாம் நீங்களே சொல்லுங்கள். நம்ம ஜிம்மில் நான் இந்த அளவுக்கு போல்டாக மாறுக்கு அவங்க தரமாக ரீசன் அவங்க தரமாக எல்லாத்துலேயும் இருக்கா. ஸ்டார்டிங் அவ்வளோ தரமாக இருந்திருக்காங்க சொல்கிறாங்க. அவங்க சொன்ன ஒரு வருஷம் தான் நம்ம ஜிம்மில் நான் வந்துட்டு ஒரு ரோல் மாடலாக எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கள மாதிரியே இது எல்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக போல்டாக இவ்வளோ அழகாக வச்சுட்டா இருக்குது. அவங்க இவங்க தரமாக ரீசன் சொல்கிறாங்க. இப்போ ஜின்னும் வேறு வழி இல்லைம்மா ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க நீ ஹாப்பியாக இருப்ப சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருப்போம்மா. அவங்க மேரேஜ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நான் வேறு யாரும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்க ஜிம்மி சொல்ல. ஜின்னுக்கு புரியுது. ஆனால் எந்த டெய்லி ஹார்ட் ஆகிடக்கூட சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஹார்ட் ஆக மாட்டேன் சொல்லிட்டு நம்ம ஜிம்மி சொல்ல சரி ஓகே சொல்லிட்டு இப்போ மேரேஜ் அரேஞ்ச் ஆகுது. இந்த பக்கம் சுகா அவங்க எல்லாரும் ஷாக் ஆகிறாங்க இந்த விஷயத்தை கேட்கும்போது. ஜிம்மினா சொல்லி பார்க்குறாங்க. ஆமாம் சொல்லிட்டு சரி ஓகே அவங்க வந்து ஓகே அவங்க கான்ஃபிடென்ட்டாக தான் நம்மளுக்கு கூட பிரச்சனை சொல்லிட்டு இப்போ ஜேகோப்பு நம்ம ஒயன் சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. காய் ஜேசன் சொல்லிட்டு எல்லாரும் மேரேஜ் இருக்காங்க. என் நம்ஜன் சொல்கிறாங்க என்னடா சொல்கிறாங்க எனக்கு நினச்சி ரொம்ப ப்ரௌடாக இருக்கு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க இல்லை நான் கூட நினச்சேன் நீ அக்செப்ட் பண்ணி கூட சொல்லிட்டு இல்லைடா அவன் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எந்த மாதிரி ஏஜ் பர்சன்ட்டை கொடுக்குறன்றதை விடவும் எந்த அளவுக்கு ஒருத்தவங்க சேவாக பார்த்துப்பாங்க தெரிஞ்சு கொடுக்குறதான பெரிய விஷயம் சொல்கிறாங்க. எனக்கு ஜிம்மில் ஜெமுக்கு நல்லா பார்த்துப்பாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகேவா அவன் என் சொல்கிறான் நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். அவங்க எல்லாம் இந்த லைஃப் வேணாம் சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நான் எப்படி பிரித்து வைக்க முடியும் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவங்க ஃபைனலாக இப்போ மேரேஜ் ஸ்டார்ட் ஆகுது. ஜான் ஜம்காக நீ கிம் ஜிம்னை திருமணம் செய்துக்குள்ள சம்மந்தம் சொல்கிறாங்க. சம்மந்தம் பதச்சு அவங்க சொல்கிறாங்க. இங்கே அந்த ஜிம்ட்டு கேட்குறாங்க கிம் ஜிம்னா நீ ஜான் ஜங்கை திருமணம் செய்துக்குள்ள சம்மந்தம் சொல்கிறாங்க. சம்மந்தம் பதச்சு சொல்கிறாங்க. ஜங்கோட அம்மாவுக்கு ரொம்ப டேஸ் ரொம்ப ஹாப்பி டேஸ் வந்துட்டு இருக்கு. அங்கே பாரு இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணி இவ்வளோ அழகான ஒரு மேரேஜ் சொல்லி பார்த்துருக்காங்க. இப்போ 2 பேரும் ரிங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஜங்க் படிச்சு கூட பொருள் கிஸ் பண்ணிட்டு லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ ஜங்கா சொல்கிறாங்க. ஃபைனலாக 2 பேரும் போய் இறங்குறாங்க. இப்போ ரொம்ப ஹாப்பியாக நம்ம நம்ஜி வந்து ப்ளஸ் பண்ணுறாங்க. ஜிம்மின் போய்ட்டு சின்ன ஹக் பண்ணிக்கிறாங்க. தேங்க்யூமா சொல்கிறாங்க. பாரு ஹாப்பியாக மட்டும் போதும் வேறு எதுவும் எனக்கு வேண்டாம். இப்போ நம்ம ஜின்னு தான் ஜங்கிட்ட வராங்க. அங்கே பாருங்கள் என் பையனை கையில் கொடுக்குறது தயவு செஞ்சு நல்லா பார்த்துக்கோ சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் அவர் ஹேங் தான் கூப்பிட்றாரு. நான் கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கோ சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு வயசு அப்படி தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. விஜயா பார்க்குறா இங்கே பாருங்கள் எங்கள் அண்ணா உங்களுக்காக நிறைய ஃபைட் பண்ணியிருக்காங்க எங்கள் அம்மா கிட்ட. நாங்கள் எல்லோரும் எங்கள் அம்மாக்கிட்ட எங்கள் அண்ணாவுக்காக ஃபைட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் எங்கள் அண்ணாவை நல்லபடியாக பார்த்துக்க சொல்கிறாங்க. நான் கண்டிப்பாக அப்படியே பார்த்துக்க சொல்லி அவர் ப்ராமிஸ் பண்ணுறாரு. ஃபைனலாக இவங்க எல்லாரும் மேரேஜ் பண்ணி அனுப்பிக்கிறாங்க. ஜின்னுக்கு ரொம்ப டேஸ் வருது. சரி ஓகே நல்லா பார்த்துக்கணும் நம்பிக்கையோடு அனுப்புகிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கா நான் ஒன்று சொன்ன தப்பாக நினச்சி முடியல சொல்லி சொல்கிறாங்க. நம்ம 2 பேரும் கொஞ்சம் டேஸ்க்கு தனியாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிமின் ஜங்கு 2 பேர் தனியாக ஒரு வீட்டில் இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக ஒரு கார்டன் செட்டிங்கோட ஒரு வீடு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ ஜங்கு ஜிம்மில் வீட்டுக்கு போகிறாங்க. ரொம்ப அழகான ஒரு வீடு. நம்ம ஜிம்மின் ஜங்கு மட்டும் ரொம்ப அமைதியாக கொஞ்சம் தள்ளி இருக்குது. சிட்டிலேருந்து தள்ளி இருக்குது. ஜிம்மின் ஜங்கும் அவ்வளோ அழகாகவும் ஹாப்பியாக அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. ஜங்கு அப்படி ஜிம்மில் வந்துட்டு லிஃப்ட் பண்ணுறாரு. ஜிம்மின் அந்த ஜங்கு பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ அவர் பெட்ரூமில் கூட்டிகிட்டு போகிறாங்க. நீ கண்டிப்பாக சொல்கிறாங்க நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன் ஓகேவா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த டேக்காக நாங்கள் வெயிட் பண்ண சொல்லி ஜிம்மி சொல்ல ஜங்கு நானும் வெயிட் பண்ண சொல்லி ஜங்கு படி ஜிம்மில் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மின் பேக்கேஜ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக அவங்க லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஆல்மோஸ்ட் இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிட்டு
ஒரு 4 இயர்ஸ் ஆகுதா. ஜிம் பார்த்தா ரொம்ப க்யூட்டாக அழகாக உட்காந்துட்டு அப்படின்ட்டு சாப்பிட்ருக்காங்க. அப்போ ஜிம் பக்கத்தில் ஒரு பொண்ணு ரொம்ப அழகாக சாப்பிட்ருக்கா. டேட் அப்படி சொல்கிறாங்க. என்னடாம்மா சொல்கிறாங்க. டேட் எனக்கு எனக்கு கிராண்ட்மாவும் கிராண்ட்ஃபாவும் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. ஏன்டா அவங்களை பார்த்தா அவங்க கிராண்ட்மா ஃபாமிலியே தெரிஞ்சு சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப எங்கே இருக்காங்க 2 பேரும் சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க ரொம்ப ரொம்ப எங்கே தான் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் டேட் நீங்கள் அப்போ உங்களை பார்த்தா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்படி திரும்பி முறைச்சி பார்க்குறாரு. சாரி சொல்லிட்டு அவ்வளோ அமைதியாரா. ஏன் ஜிம்மின் அப்படி ஜம் சொல்கிறாங்க. இங்கே பாரு இங்கே பாரு ஜோனா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. உன்னோட டேட் இருக்காங்களே அவங்க ரொம்ப ரொம்ப எங்கே தான் ஓகேவா. அவங்கள பார்த்து அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சு சொல்கிறாங்க. இல்லை கிராண்ட்ஃபாவும் நம்ம டேடியும் பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா என்னோட டேடியும் பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்குது. எங்களோட ஏஜ் கூட தான் ஒரே மாதிரி இருக்குது. என் டேட் பார்த்தா எனக்கு டேட் மாதிரி இருக்காங்க. எனக்கு அண்ணா மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு எந்த ஒரு எப்போவும் வந்துட்டு ஏஜ் பற்றி பேசாது ஓகேவா. டேட் உனக்கு டேட் நான் உனக்கு மாம் அவ்வளோதான் சொல்கிறாங்க. அது மட்டும் நம்ம எங்கேயும் டேட் வந்து டேட்னு சொல்கிறதுக்கு நீ வைக்கப்படக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க. இல்லை மாம் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு நம்ம பேபி சொல்லுது. நம்ம பேபி வந்து நம்ம ஜிம் ரொம்ப மெச்சூரிட்டியாக வளர்க்குறாங்க. ஜம்ப் பார்க்குறாங்க. ஜம்ப் வந்து ஜிம்மில் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நீ சாப்பிட்டல போ அப்படிச்சாங்க. இப்போ பேபி ஓகே மாமா நான் போய் தூங்குறேன் சொல்லி ஓடி போயிடுது. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. கிச்சனுக்கு நம்ம ஜிம் போகிறாங்க. ஜங்க் வந்து நின்றுச்சுக்காங்க. ஏம்மா ஏன் கோவப்படுற சொல்கிறாங்க. இல்லை ஜம்கா எப்போதும் உங்களோட ஏஜ் யாரும் பேசக்கூடாது எனக்கு பிடிக்கா சொல்கிறாங்க. இல்லைடா மவுஸ் அது நார்மல் விஷயம் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு அது விஷயமே கிடையாது ஓகேவா. எனக்கு எப்போ ஜம்கா எப்போ நான் பார்த்தேன் அந்த ஃபர்ஸ்ட் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் பார்க்குறேன். எனக்குடா என்னோட நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. ரொம்ப அழகாக ஹாட்டாக ஹேண்ட்ஸமாக அப்படி சொல்லி ஜிம் சொல்ல ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது. என்னை அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். எனக்கு என் ஜங்காவை எவ்ரிடே வந்துட்டு ஃபீல் பண்ண போல இருக்குது சொல்லி ஜிம் சொல்ல ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது. நீ எப்போவுமே நீ ஃபீல் பண்ணது என்ன எப்போ ஃபீல் பண்ணல எப்போ ஃபீல் பண்ண மாட்டேன் ஓகேவா. நான் உங்களை பாடி அட்மிட் பண்ணல. நான் உங்களை லவ் தான் அட்மிட் பண்ணுறேன் ஓகேவா. நீங்கள் அவ்வளோ லவ் பண்ணுறீங்க அவ்வளோ கேர் பண்ணுறீங்க. எனக்கு உங்க கூட வெளியே போகும்போது எங்கேயுமே நான் கூட ஃபீல் பண்ணதில்லை. எனக்கு பொண்ணு அப்படி ஃபீல் பண்ணக்கூடாது எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் அப்படி சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்ல ஜங்க் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீ இவ்வளோ மெச்சூரிட்டியாக இருக்க சொல்கிறாங்க. ஆமாம் அவங்களுக்காக நான் என்ன பண்ணுவேன். ஏன்னா நான் தான் உங்களை ஃபஸ்ட் அப்ரோச் பண்ணேன். நான் தான் உங்களை லவ் பண்ணேன். எந்த இடத்துல நீங்கள் நான் கூட ஃபீல் பண்ண வச்சதில்லை. எப்போவும் எனக்காக பார்த்து பண்ணுறீங்க. உங்கள் லவ்வுக்கு முன்னாடி எனக்கு இந்த ஏஜ்லாம் ஒரு விஷயம் சொல்லிட்டு ஜிம் சொல்ல ஜங்க் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே ரிஃப்ட் பண்ணி கிஸ் பண்ணிருக்காங்க. நம்ம ஜிம்மின் ஜங்க் அவ்வளோ டீப்பாக கிஸ் பண்ண ரொம்ப ஹாப்பியாக அவங்களே மூவ் ஆன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மின் வராங்க. ஜோனா சொல்கிறாங்க. மம்மா சொல்கிறாங்க. உட்கார்டா சொல்கிறாங்க. மம்மா உன்ட்ட கோவமாக பேசுன்னு தப்பா நினைக்க சொல்கிறாங்க. இல்லை மம்மா எனக்கு தெரியும் என்னோட கிராண்ட்மா சொல்லியிருக்காங்க. நீங்கள் அவங்க நம்ம டேடா வந்து ரொம்ப லவ் பண்ணுறாங்க. நம்ம டேடா அளவுக்கு உங்களை யாரும் பார்த்துக்க முடியாதா. நீங்களும் அப்படி தானம்மா நீங்களும் ரொம்ப லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு என்னோட நம்ம டே அங்கிள் இருக்காங்க. டே அங்கிள் அப்புறம் ஷோ அங்கிள் அவங்க எல்லாரும் சொன்னாங்க. நான் உங்கள் டேடா மம்மா மாதிரி யாருமே இந்த உலகத்தில் ஒரு பெஸ்ட்டு பேரே இல்லை. ரொம்ப 2 பேர் லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க மம்மா நீங்கள் ஃபீல் பண்ணதுங்க. எப்போவும் நான் நம்ம டேடை வந்துட்டு என் டேட்னு சொல்ல வைக்கப்படவே மாட்டேன். அவங்க என் டேட் நீங்களோட மம்மா. உங்களோட ஏஜ்ல எனக்கு விஷயம் இல்லை. நீங்கள் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறீங்களோ சேம் நானும் இல்லை. பெரிய பண்ணதுக்கப்புறம் என் பார்ட்னர் இப்படி லவ் பண்ண சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு பொண்ணுக்கு ஒரு 4 இயர்ஸ் தான் ஆகுது. ஆனால் ரொம்ப மெச்சூரிட்டியாக பேசுவா. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்க சொல்லிட்டாங்க. பாருங்க மாமா நீங்கள் எப்போவும் டேடா ரொம்ப லவ் பண்ணுங்க ஓகேவா. எனக்கு ரொம்ப ஹாப்பி. என் டேட் வந்து எல்லா லவ்க்கும் டிசர்வான பாசனா ஓகேவா. அதனால் நீங்கள் என்ன சரி டேடா சரி ரொம்ப லவ் பண்ணுங்கள். இதே மாதிரி லவ் பண்ணுங்கள். நான் எப்பவும் ஃபீல் பண்ண மாட்டேன். உங்கள் லவ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் சம்டைம்ஸ் ஜலசாக ஃபீல் பண்ணுறேன்னு ஆமாம் என் மம்மா என் டேடா ரொம்ப லவ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஜலசாக கூட இருக்குது சொல்லிட்டு நம்ம மேபி சொல்ல ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூடா எப்பவும் சொல்லிட்டாங்க. எப்பவும் நான் உங்கள் 2 பேரும் ஈக்குவலாக லவ் பண்ணுவோம் ஓகேவா. நீங்களும் சரி டேடும் சரி ஈக்குவல் தான். உங்கள் ஏஜ்ன்றது எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. என் டேடா எப்பவும் ப்ரௌடாக நான் என் டேட் சொல்லுவான்னு சொல்லிட்டு நம்ம மேபி சொல்ல ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நம்ம குழந்தைகிட்ட நம்ம தான் சொல்லி வளர்க்கணும். நம்ம டேடை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும் மம்மாவை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும். சம்டைம்ஸ் நம்ம டேட் படிக்காமல் இருப்பாங்க. நம்ம மம்மா படிக்காமல் இருப்பாங்க. அதுக்காக டேடை ஒரு மாதிரி நம்ம மம்மா ஒரு மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணக்கூடாது ஓகேவா. 2 பேரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவோம். அவங்க ஏஜ்ன்றது நமக்கு ஒரு விஷயம் இல்லை. அவங்களுக்கு அப்பா அம்மா நம்ம அவங்களுக்கு அவங்க தான் நமக்கு லைஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் சரியா. சில பேர் எல்லாம் ரொம்ப அவங்க டேட் மாமுக்கு வந்துட்டு ஏஜ் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் இன்ட்ரோ பண்ணுறது கொஞ்சம் வைக்கப்படுவாங்க. சில பேர் நான் பார்த்துருக்கேன் ஓகேவா. அதனால சொல்கிறேன் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிடாதீங்க ஓகேவா. அவங்க நம்மளோட டேட் அவங்களோட ஏஜ்ன்றது நமக்கு ஒரு விஷயமே கிடையாது ஓகேவா. அதனால் நீங்கள் புரிஞ்சுக்க நம்புறேன். அதுக்காக தான் ஸ்டோரியை கொடுத்தேன். இப்போ ஃபைனலாக நம்ம ஜிம் தக்கீழ வராங்க. ஜம்கா அப்படியே குக் பண்ணிட்டுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கா அப்படி சொல்லிட்டாங்க. என்னோட அம்மா சொல்லிட்டாங்க. ஜம்கா ஐ வாண்ட் அனதர் பேபி அப்படி சொல்லிட்டாங்க. ஜங்கு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என் அம்மா பேசுகிறேன். எனக்கு இப்போ 40 இயர்ஸ் ஆகுது. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. பாருங்கள் சில பேர் 40 இயர்ஸில் மேரேஜ் கூட பண்ணாமல் இருக்காங்க. எனக்கு வந்து கவலை இல்லை. எனக்கு இன்னொரு பேபி வேணுமா. அப்போ எனக்கு இன்னொரு பேபி வேணும். அப்புறம் ஜெவனாக்கும் ஒரு லிட்டில் பிரதர் வேணுமா அப்படி சொல்லி கேட்கா. ஆமாம் டேட் நானும் கேட்டேன் அப்படி சொல்லிட்டு பேபி வந்து கேட்குது. எங்கள் 2 பேருக்கும் இன்னொரு பர்சன் வேறு நம்ம வீட்டுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லி கேட்கா. நம்ம ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன பேசுகிறீங்க நம்மளே போகுதுன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று எங்களுக்கு இன்னொரு பேபி வேணும் அப்படி சொல்ல இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. உங்கள் 2 பேருக்கும் கண்டிப்பாக பேபி வேணுமா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டு ரொம்ப கைண்டு அப்படி நல்லா பார்த்துப்பாரு. ஜிம்மின் ஜங்குட்ட ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி உபஸ்டாக இருப்பார். நம்ம ஜங்கு விடும்போது ஜிம்மின் தான் மோர் நம்ம ஜங்குட்ட ஒரு மாதிரி என்ன அடிக்டடாக இருப்பார். பேபி பார்க்குது. மம்மா எனக்கு இப்போ வெக்கேஷன் வருது. எனக்கு கூட்டிகிட்டு போய் கிராண்ட் மதரில் விடுங்க சொல்கிறாங்க. அங்கே ஜியாண்டி இருக்கா நான் கூட விட போகிற சொல்கிறாங்க. ஏங்க பாரு ஜியாவுக்கு மேரேஜ் ஆக போக சொல்கிறாங்க. எனக்கு அதுவும் தெரியாது. எனக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே விடுங்க. நான் கொஞ்சம் டேஸ் ஆண்டி கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே சொல்லிட்டு நம்ம ஜங்கு ஜிம்மின் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஜின்னு ரொம்ப ஹாப்பியாக வெல்கம் பண்ணுறாங்க. ஏன்னா ஜின்னு பார்த்துட்டு பாரு ஜங்கு
ஓகே எந்த அளவுக்கு ஜிம்மில் பார்த்துக்கிறாங்க சொல்ல ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ அவருக்கு அந்தளவுக்கு அழுதுருப்பாரு ஜிம்முக்கு டெலிவரி டைம்லலாம் ஜின்னு பார்த்துருப்பாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க ஜின் ஹேங் சொல்கிறாங்க எதுக்காக அழுத சொல்கிறாங்க, இல்லை ஜிமின் பையனில் கற்றுத சொல்கிறாங்க, பாரு கண்டிப்பாக ஒன்றும் ஆகாது பேபி நட்டு பிறந்த சொல்கிறாங்க, நீ சரியாக அவனை வேலை கூட செய்ய மட்டும் வச்சுருக்கா சொல்கிறாங்க, நான் எப்படி வேலை பார்க்க முடியும், நான் இருக்கும்போது என் ஜிம்மில் எதுக்கு வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. இங்கே பாரு அந்த டைமில் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தா கூட அவன் கொஞ்சம் நல்லா இருந்திருப்பா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு அதெல்லாம் கவலையே கிடையாது நம்ம ஜின்னு சொல்கிறேன் ஜங்க் சொல்கிறாங்க, எனக்கு பேபி வந்து நல்லபடியே பிறக்கணும், அதை தாண்டி ஜிம் வந்து சேஃபாக வரணும்னு சொல்கிறாங்க. ஒன்றும் ஆக சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ வந்து ஜின்னு புரிஞ்சுக்கிறாரு எவ்வளோ லவ் வச்சிருக்கான் கேர் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஜ் வந்து ஒரு விஷயமே இல்லை சொல்லிட்டு அவர் அப்போ புரிஞ்சுக்கிறாரு. இப்போ ஜங்கு நம்பின்னு பார்க்குறாங்க நீ ஹாப்பியாச்சுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி உண்மையாகவே ஜங்கு வந்து ஜிமின் மிஸ் பண்ணியிருந்தா அவன் லைஃப்பில் நான் பெரிய தப்பு பண்ணியிருப்பான்னு தோணுன்னு சொல்கிறாங்க. ஆமாம் நீ வந்து ஒரு பிரிச்சு வச்சுன்னு வச்சுக்கேன் கண்டிப்பாக நீ உன் லைஃப்பில் பெரிய தப்பு பண்ணிட்டு சொல்ல நம்ம நம்பி சொல்ல ஆமாம் நம்பி நல்ல பேர் எனக்கு சரியான டைமில் எனக்கு கன்வியூஸ் பண்ணியிருக்க புரிய வச்சுட்டு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லி பார்த்துருக்காங்க. இப்போ அதை நம்ம நினச்சி பார்க்குறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம ஃபைனல் நம்ம ஜிமின் ஜங்குக்கு நம்ம பேபி எல்லோரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அம்மா சொல்கிறாங்க என்ன ஜிமின் சொல்கிறாங்க நாங்கள் ஜியா அவங்க கூட இருக்குன்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே சாரி ஜியோன்னு அவங்க கூட இருக்கணுமா நீங்கள் பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. சரி ஓகே ஜியாவுக்கு மேரேஜ் ஆகுன்னு 2 வீக்ஸ் இருக்குது அது வரைக்கும் இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்க சொல்கிறாங்க. ஸ்கூல் சொல்கிறாங்க நம்ம ஸ்கூல் லீவுமா சொல்கிறாங்க. ஓ அப்படியா சரி ஓகே சொல்லிட்டு ஃபைனல் நீங்கள் இவங்க போயிட்டு வரமா சொல்கிறாங்க. சரி பப்பவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேபி என்ன சொல்லிட்டு நான் அம்மா சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறாங்க ஆச்சு சாரி உங்களை நான் ஜின்னு கூப்பிட சொல்லுங்க. எனக்கு ஆமாம் என் அம்மா சொல்லியிருக்காங்க இல்லை அப்பா அம்மாவை நீங்கள் வந்துட்டு கிராண்ட்மா கிராண்ட்ஃபான்னு கூப்பிடாத ஜின்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எனக்கு ஜின்னும் அப்புறம் இல்லையா என்னோட கிராண்ட்ஃபா வந்து அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அங்கிள் சொல்கிறாங்க இல்லை சாரி அவங்க எனக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது அவங்கள நீ வந்துட்டு ரேப் மாஸ்டர் கூப்பிட சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் நீ அவங்கள ஆரம்னு கூப்பிட்டுக்கோ இல்லை ரேப் மாஸ்டர் கூப்பிட சொல்கிறாங்க. ஏன்னா இப்போலாம் கிராண்ட் சைல்டு வந்து அப்படின்னு கூப்பிட்றாங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் நேம் சொல்லி கூப்பிட்றாங்களே சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம பேபியும் நம்ம கூட்டா பேசிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜியா பார்க்குற சொல்லு ஏதோ ஒரு பிளான் இல்லாமல் அங்கே வர மாட்டேன் சொல்கிறாங்க. உங்கள் அப்பா அம்மா விட்டு வந்திருக்கானா ஏதோ பிளான் இருக்குது சொல்கிறாங்க. அதுவா எனக்கு ஒரு குட்டி தம்பி வர போகிற சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் எனக்கு ஒரு குட்டி தம்பி நான் கேட்டிருக்கேன் அதுக்காக தான் நான் அங்கே வந்திருக்கா சொல்லிட்டு நம்ம பேபி சொல்லாச்சு எனக்கு ஒரு மாறிப்படுது என்ன சொல்கிறதுக்கு. ஆமாம் என்னோட அம்மா கிட்ட கேட்டேனா அம்மா எனக்கு குட்டி தம்பின்னு சொல்லிட்டு எனக்கு கூட இன்னொரு பேபி வேணும்னு சொல்லிட்டு நம்ம அம்மா கேட்டாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் ப்ளே பண்ணுறதுக்கு நல்லா இருக்கலாம் சொல்லிட்டு கேட்டாங்க. ஏன்னா எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா அதுமாதிரி உனக்கு ஒரு தம்பியோ தங்கச்சி வேணும்ல சொல்லிட்டு நம்ம அம்மா சொன்னாங்களா. அப்போ எனக்கு வேணும்னு சொல்லும்போது தான் என்னோட அம்மா சொன்னாங்க சரி ஓகே கொஞ்சம் டைம் போட்டு தரேன்னு சொல்லிட்டு என் டேடா வந்து ரொம்ப ஷை அப்படி சொல்லிட்டாங்க. என்னன்னு ஆமாம் என் டேடா எப்போதும் என்னோட அம்மா வந்துட்டு போயிட்டு நம்ம டேடாவை கிஸ் பண்ணுவாங்க. டேடான்னு சொல்லுவாங்க ஜோனா இருப்பா கொஞ்சம் பாரு சொல்லி மீன்ஸ் அப்படி சொல்லுவாங்க. அதனால தான் நான் இங்கே வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம அவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் ப்ரைவசி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பேபி சொல்ல என்னமோ இவ்வளோ மெச்சூர்டாக பேசுகிற சொல்லிட்டு நம்ம ஜின்னு பார்க்குறாரு. ஆமாம் என்னோட அம்மா எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பா சொல்லிட்டு எனக்கு ஆமாம் அப்படி சொல்லிட்டு பேபி சொல்ல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்லிட்டு அவங்க அந்த பேபி 2 வீக்ஸ் இங்கே இருக்குது அங்கே போய் நம்ம ஜிமின் ஜங்கு ரொம்ப ஜிம்மில் டீப்பாக கிஸ் பண்ணிருக்காங்க. ஜங்கா உண்மையில ரொம்ப கோவம் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க நீ இப்படி கண்டுக்க மாட்டேன் சொல்கிறாங்க. இல்லைடா பேபி இருக்கால சொல்கிறாங்க. பேபி இருந்தால் என்ன சொல்கிறாங்க இல்லைடா அவன் நம்ம ரொம்ப தப்பாக நினச்சக்கூடாது இங்கே பாருங்க ஜங்கா அவன் நம்ம பொண்ணு அவனுக்கெல்லாம் புரியும் சொல்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு நம்ம பேபி மூலம் அப்படி இருக்க ஒரு மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. எனக்கு கேட்க ஹாப்பியாக தான் இருக்குது. என்ன சொல்கிறாங்க இந்த 2 வீக்ஸ் எனக்கு நீங்கள் எனக்கு ஒரு மட்டுமே சொல்கிறாங்க. நம்ம ஜிம் ஜங்கு பார்க்குறாங்க ஏன்னா அந்தளவுக்கு லவ் பண்ணுறேன் அவன் ரொம்ப லவ் பண்ணுறேன் சார் ஜிம் சொல்ல ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே எனக்கு தான் ரொம்ப ஃபீல் பண்ண போல இருக்குண்டா சரி 2 வீக்ஸ் நம்ம மட்டும் தான் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணி கொஞ்சிட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக விளையாடிருக்காங்க. இப்போ ஆஃப்டர் 1 இயர் பார்க்குறேன்டா ஒரு குட்டி பேபி ஒரு பாய் பேபி பிறந்திருக்கு அப்படின்னு டிட்டோ நம்ம ஜங்கு மாதிரியே செம க்யூட்டாக இருக்குது. பேபி பார்க்குது டாடா மம்மா தேங்க்யூ சொல்கிறாங்க. என்னன்னு ஆமாம் நான் கேட்ட மாதிரி ஒரு குட்டி பிரதர் கொடுத்துருக்கீங்க சொல்கிறாங்க. நீ நல்லா பார்த்துப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஜங்கு என்ன ஜிம்லையும் பார்த்துருக்காங்க. ஜங்கா என்ன பார்த்துருக்கீங்க சொல்கிறாங்க. இல்லை ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எவ்வளோ அழகான ஒரு ஃபேமிலி சொல்கிறாங்க. என்ன இந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. ரொம்ப லவ் பண்ணுறேன் நான் இன்னும் என்னை லவ் எப்படி தான் ப்ரூவ் பண்ணிட்டோம் வேறு இன்னொரு பேபி தரவா சொல்லிட்டு ஜிம் கேட்க ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது போதும் இந்த 2 பேபி போதும் எனக்கு ஆல்ரெடி இப்போ 3 பேபி இருக்குது 3 பேபி பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. ஓகே ஜங்கா சொல்லி ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இதோட அவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பி முடிஞ்சிருக்கும். அதை உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பர் ஓகேவா பை டேக் கேர் எவ்ரி ஒன்.